ஓகே, டைம் ஆயிட்டு நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி என் ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா விசிபிளா இருக்குதா? எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? ஆம் சார். கட்டாயம் கிளாஸஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கேட்கறது எஸ்ஓ நோ கொஸ்டின்ஸ் தான் உண்டு. இடைக்கிட நான் கதைக்கிற கேட்குதான்னு கேட்க போறேன். அடுத்த என்ன ஸ்கிரீன் கிளியரா விளங்குதான்னு கேட்க போறேன். அது மாதிரி சிம்பிள் கொஸ்டின், அதாவது எஸ்ஓ நோ ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ்ல கேட்க போறேன். படிக்காத தெரியாத பெரிய விஷயங்கள் கேட்க போறல. கட்டாயம் ஆக்டிவா அந்த எஸ் நோ சரி சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி கிளாஸை கொண்டு போ. சரிதானே? சரி, அப்ப ஏலியாவே உங்களுக்கு நோட்ஸை பிடிஎஃப் ஃபார்ம்ல போட்டது. அப்ப கட்டாயம் நீங்க ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, அப்படி கட்டாயம் நீங்க ரீட் பண்ணிட்டு ஒருக்கா பார்த்துட்டு வந்தா இந்த கிளாஸ்லயே உங்களுக்கு மேக்சிமம் திங்ஸை எடுத்துக்கொள்ளையிலும். அப்ப திரும்ப நீங்க இன்னொருக்கா திரும்ப திரும்ப பார்க்கணும்ன்ற தேவை குறையும். சரி, திரும்ப திரும்ப கட்டாயம் பார்க்கணும், அந்த பார்க்குற தேவை குறையும். ஏன்னா கிளாஸ்லயே நீங்க நிறைய விஷயத்த எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்ல, ஈஸியா நீங்க கிளாஸ்ல எடுத்ததையே திரும்ப திரும்ப மெமரைஸ் பண்ணினா இல்லாட்டி ரீகால் பண்ணினீங்கன்னா ஞாபகத்துல தொடர்ந்து இக்க போகுது. சரி, குயிக்கா ஒரு ஆள் இந்தியோட ஹெடிங்னு ரீட் பண்ணுங்க பார்ப்போம். Introduction to Pharmaceutical Science. சரியா? ஓகே, அப்ப இந்திய கிளாஸ்ல நாங்க மிச்சம் பேசிக்ஸ் திங்ஸ் தான் பார்க்க போறோம். எப்படின்னா நாங்க என்னென்ன பாடத்தை படிக்க போறோம், அதுல என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வரப்போகுது, அதே மாதிரி மெடிசின்னா என்ன, ஃபார்மசிஸ்ட்னா யாரு, அது மாதிரி சின்ன சின்ன ஆகும் பேசிக்கான விஷயத்தை தான் படிக்க போறோம். என்றாலும் அதுலயும் எக்ஸாம்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னது என்னன்னா, ஒரு சிஆர் காப்பியை கிளாஸ்க்கு வரும்போது, கிளாஸ்க்கு ஜாயின் ஆகும் போது கட்டாயம் பக்கத்துல வச்சுக்கோங்க. உண்டு சிஆர் புக் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாரி, குறைஞ்சது பேப்பர் சரி கிட்ட இருந்தா சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல கிட்ட உங்களுக்கு நோட் பண்ணிக்கொள்ள ஏழுமா இருந்தா அது தொடர்ச்சியா ஒரு காப்பி மாதிரி நீங்க ஒரு புக் மாதிரி கண்டினியூவஸா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்க போகுது. சரிதான்? இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் அனுப்பும் போது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும்டா அந்த பிரிண்ட் அவுட்லயே உங்களுக்கு சில விஷயங்களை நோட் பண்ணவும் ஏழுமா இருக்கும். அது உங்களோட சாய்ஸ். சரிதான்? இல்ல நீங்க லெப்ல இல்லைன்னா போன்ல பிடிஎஃப் வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பியை மெயின்டைன் பண்றீங்கன்னா அதுவும் நல்லது. இல்ல ஆல்ரெடி பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணிட்டு சொல்ற எக்ஸ்ட்ரா விஷயங்களை நீங்க பிடிஎஃப்ல நோட் பண்ணி கொண்டாலும் அதுவும் நல்லது. சரிதானே? ஓகே, அப்ப எக்ஸ்ட்ரா சிஆர் புக்ஸை மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 புக்ஸஸ் வச்சுக்கோங்க. சரியா? 3 புக்ஸஸ் தாராளமா போதும். முதலாவது புக் நாங்க இப்ப பார்க்க போறோம், இந்தியில வச்சு ஸ்டார்ட் பண்ண போற இந்த சப்ஜெக்ட் வச்சுக்கொள்ளும். சரியா? அந்த சப்ஜெக்ட் தான் பார்மசியூட்டிக்ஸ். சரியா? பார்மசியூட்டிக்ஸ். சரியா? இன்னொரு சிஆர் புக்கை மெயின்டைன் பண்ணுங்க எதுக்கண்டா பார்மகாலஜி. அடுத்த இன்னொரு சிஆர் புக்கை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க எதுக்கண்டா லோ என் எத்திக்ஸ்க்கு. சரிதானே? இப்ப இந்த 3 சப்ஜெக்டா படிக்க போறோம்னு கேட்டா இல்ல, இன்னும் சில சில சப்ஜெக்ட் இருக்குது என்றாலும் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 சப்ஜெக்ட்லயும் இருந்துதான் 80% மேல கொஸ்டின்ஸ் வருது. சரிதானே? அப்ப இது 3 படிச்சாலே நீங்க ஒழுங்கா ஸ்டடி பண்ணாலே உங்களோட எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சரிதானே? எங்களுக்கு தேவை 50 ஓ மோர் தென் 50% எடுத்தா நாங்க குவாலிஃபைட் ஆகும். சரிதானே? ஓகே, இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? சரி, சொல்லுங்க, இந்த கோர்ஸ நாங்க சக்சஸ்ஃபுல்லா என் பண்ணதுக்கு போறோம். சரியா? நீங்க எதா வாரத்துக்கு யாரா வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு? நீங்க யாரா மாறுவீங்க? ஒரு Pharmacist. சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பார்மசிஸ்டா மாற போறீங்க. சரிதானே?
இப்ப சொல்லுங்க, ஃபார்மசிஸ்ட்னா யார்? இப்ப எங்களோட அல்டிமேட் கோல் வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்டா மாறுறது, சரியா? பிகம் அன் ஃபார்மசிஸ்ட், சரியா? அப்படி இப்ப கேட்கறவங்க கிட்ட ஒரு ஆள் வந்து ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? யாராச்சும் ஒரு ஆள்? Pharmaceutical. சரி, கேட்கல. ஃபார்மசியூட்டிக்கல் சயின்சஸ் பத்தி படிச்சு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபார்மசிஸ்ட். சரி, இப்ப நீங்க தொடர்ந்து இந்த கோர்ஸ்க்கு வாரீங்க. 1 இயர் தியரியும் படிச்சு அப்புறம் OSP வைவா எல்லாத்துக்கும் ரெடி ஆகி சொல்லுவோம் நீங்க 50ல 49% தான் மார்க்ஸ ஸ்கோர் பண்ணீங்க, சரியா? சும்மா நீங்கன்றதை விட ஒரு எக்ஸ் என்ற புள்ள, சரியா? சொல்லுங்க, இப்ப எக்ஸாம்க்கு பிறகு இப்ப இந்த எக்ஸ் என்ற புள்ள 49% எடுத்திருக்கு, அப்ப நாலேஜ் ஒன்று இருக்கு. அந்த புள்ளைக்கு எங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலாமா? நாலேஜ் மட்டும் இருந்து போதுமா? லைசன்ஸ் வேணும். அப்ப 2 விஷயத்த நாங்க சொல்லணும். ஃபார்மசிஸ்ட்னா ஒரு ஆள் கட்டாயம் நாலேஜ் இருக்கணும், சரியா? நாலேஜ் இருக்கணும். அதுக்கு இன்னொரு வேர்டு எங்களுக்கு சொல்லலும் என்னன்னா குவாலிஃபிகேஷன், சரியா? குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே நேரம் ரெஜிஸ்டர்டா இருக்கணும். அப்ப இந்த 2ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலாம், சரியா? அப்ப சும்மா சொல்லுவோம், இப்படி ஒரு ஆள், இன்னொரு ஆள் எடுப்போம், வை என்ற ஒரு ஆள். இவர் என்ன செய்யறாரு? ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசில, அதாவது எங்க டவுன்ல சிட்டில இருக்கிற ஒரு ஃபார்மசில ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ போய் ட்ரெயின் ஆகி ஓரளவு நாலேஜ் எடுத்துக்கொள்றாரு, சரியா? இப்ப நல்லா தெரியும், 3 இயர்ஸ் 4 இயர்ஸா ஒரு ஃபார்மசில இருக்கிறாரு, நிறைய ஃபார்மசி ஃபீல்டோட நாலேஜ் எடுத்துக்கொண்டாரு. இப்ப இவருக்கு எங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலுமா? வை என்ற நபருக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு, சொல்ல லைசன் இல்ல. அவரு ரெஜிஸ்டர்ட் இல்ல, சரிதானே? அப்ப முக்கியம் ஆகும் ஸ்டார்ட்ல படிக்க போறோம் ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு. அப்ப தேவையாண்டா இது நீங்க சிஆர் புக்ல ஃபர்ஸ்ட் ஹெடிங்கா போட்டுட்டு ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு ரைட் பண்ணி கொள்ளலாம், சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு 2 டெஃபினிஷன் தந்திருக்கு பாருங்க. ஸ்டார்ட்ல ஒரு டெஃபினிஷனும் அதே நேரம் கீழால ஒரு ரெட் கலர்ல இன்னொரு டெஃபினிஷனும் தந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் தந்திருக்கிற டெஃபினிஷன் என்னன்னா குளோபலி, சரியா? குளோபலி, அதாவது வேர்ல்ட் வைடா ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு கேட்டா உங்களுக்கு இந்த டெஃபினிஷனை சொல்லலாம், சரியா? அப்ப ஃபார்மசிஸ்ட்னா யாரு? ஒரு எடியூகேட்டட் பேஷண்ட், எதுல? பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் ஃபீல்ட்ல. அதே நேரம் கட்டாயம் லைசன்ஸ்ட், அதாவது லைசன்ஸ் இருக்கு அவருக்கு பார்மசி பிராக்டிஸ் பண்றதுக்கு. அப்ப வேர்ல்ட் வைடா எங்க போய் யாரும் உங்ககிட்ட பார்மசிஸ்ட்னா யாருன்னு கேட்டா இத உங்களுக்கு ஆன்சரா சொல்லலாம். அதே நேரம் ஸ்ரீலங்கால லோ படி, ஸ்ரீலங்கன் லோ படி பார்மசிஸ்டா யாருன்னு கேட்டா நீங்க இதத்தான் ஆன்சரா சொல்லணும். குயிக்கா சொல்லுங்க, ஸ்ரீலங்கன் லோ படி ஒரு பார்மசிஸ்ட்னா யாரு? எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்ட் ஆகின ஒரு பர்சன் தான் நாங்க பார்மசிஸ்ட்னு சொல்ல போறோம். அப்ப நீங்க பார்மசிஸ்ட் ஆகணும்டா எங்க ரெஜிஸ்டர் ஆகணும்? எஸ்எல்எம்சி. எஸ்எல்எம்சி ஃபுல் மீனிங் இல்லாட்டி ஃபுல் வேர்ட் என்ன? ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில். ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில், சரியா? சரி, நீங்க இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண முதையும் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர்ட் ஆகுவீங்க. எப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஃபார்மசிஸ்டா இல்லாட்டி அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டா. இந்த கோர்ஸ் முடிய மோர் தென் 50 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் தட் நீங்க ரெஜிஸ்டர்ட் ஆகலாம்
ஒரு ஃபார்மசிஸ்டா, ஒரு ட்ரைனி ஃபார்மசிஸ்டோ அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டோ இல்ல, ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். சரியா? ஓகே. அப்ப நீங்க ஃபார்மசிஸ்ட் ஒரு ஹெடிங்க போட்டுட்டு இந்த ரெட்ல தந்திருக்கிறத ரைட் பண்ணிக்கொள்ளும். கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். லோ அண்ட் எத்திக்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர்ல ஒரு கொஸ்டினா கேட்கலும். ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு, இல்லைன்னா ஃபார்மசிஸ்ட்ன்றத டிஸ்கிரைப் பண்ண சொன்னா நீங்க இந்த 2 லைன் எழுதினால் போதும். சரிதானே? இது மேல தந்திக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே தானே? திரும்ப ஒருக்கா சொல்லுங்க, ஃபார்மசிஸ்ட்னா யாரு? pharmaceutical sciences பத்தின நாலேஜும் ரெஜிஸ்டர்ட் லைசன்ஸ் பர்சன் வந்து pharmacist. ஃபார்மசிஸ்ட். அப்ப அதே நேரம் நீங்க இத ஆன்சரா கொடுக்கறண்டா எக்ஸ்ட்ராவா எங்க ரெஜிஸ்டர் ஆகிறன்ற பாயிண்டையும் கொடுங்க. எங்க ரெஜிஸ்டர் ஆகிறது? ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில், SLMC. ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில். சரிதானே? அப்ப எங்களுக்கு எக்ஸாம் வரப்போது ஸ்ரீலங்கன் ஃபார்மசிஸ்ட பத்தி தான். சரி, அடுத்த கேள்வி. இப்ப நீங்க SLMCல ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகணும்டா உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் ரெஜிஸ்டர் ஆகிடும்? என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா உங்களை ஒரு ஃபார்மசிஸ்டா ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுவாங்க? சும்மா சொல்லுவோம். ஏ லெவல்ல நீங்க 3A பாசஸ் எடுத்திருக்கீங்க. இத கொண்டு போய் SLMCல நீங்க சப்மிட் பண்ணா உங்களை ஒரு ஃபார்மசிஸ்டரா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? No, sir. எஸ் ஓ நோ கொஸ்டின் தான் கேட்க போறீங்க. எஸ் ஓ நோ, அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி. இல்ல. நோ. அதே மாதிரி 3A எடுத்தாலே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கடா. 3 பாசஸ்னால எப்படியும் ரெஜிஸ்டர் பண்ண போறது இல்ல தானே. சும்மா சொல்லுவோம். சரி, ஏ லெவல் நீங்க 3 பாசஸ் எடுத்து பிஎஸ்சி சயின்ஸ் இல்லைண்டா மெட்ஸ்ல நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி ஒன்று எடுத்து அதுலயும் குவாலிஃபைட் ஆகிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு டிகிரி இருக்குது. என்னது? பேச்சுலர் டிகிரி ஒன்று. சரியா? ஒன்று சயின்ஸ்ல, இல்லாட்டி பிசிக்கல் சயின்ஸ்ல. இப்ப இந்த டிகிரியை கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணினா அப்ப சரி உங்களை ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுவாங்களா? No, இல்ல. இல்ல. சரி, நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க எதுலன்னா நர்சிங்ல. சரியா? பிஎஸ்சி நர்சிங் டிகிரியை முடிச்சிருக்கிறீங்க. இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு கொண்டு போய் உங்களுக்கு ஒரு ஃபார்மசிஸ்டரா ரெஜிஸ்டர் ஆகணுமா? நர்ஸ் ஒரு ஆளுக்கு போய் SLMCல அவரோட குவாலிஃபிகேஷனை காட்டி டிகிரியை காட்டி ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் No, ஆகலாமா? sir. அப்ப சொல்லுங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை நாங்க ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகணும்டா? அட்லீஸ்ட் ஃபார்மசி டிப்ளமா முடிச்சிருக்கணும். மற்ற எக்ஸாம்ஸ்ல 50 மார்க்ஸ் அபவ் எடுக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ்ல கொஸ்டினா வரலாம். சரியா? அப்ப எங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம்? சரியா? நிறைய இந்த இடத்துல தந்தத்துக்கு இப்ப இருக்கிறது 2 குவாலிஃபிகேஷன் தான். சரியா? ஓவரால் நீங்க இவ்வளவு படிச்சதுக்கு இப்ப இருக்கிறது 2-3 குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். முதலாவது, நீங்க CMCCல ஸ்டார்ட்ல ஃபார்மசிஸ்டா குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கப்புறம் இத நீங்க SLMCல சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசிஸ்டா மாறலாம், ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறலாம்.
சரியா? ரெஜிஸ்டர் ஆனா தானே நாங்க ஃபார்மசிஸ்ட்னு சொல்றோம். இப்ப ஸ்டார்ட்ல படிச்சோம் தானே, சரிதானே? அப்ப ஒரு மெத்தட் தான் ஸ்டார்ட்ல நீங்க சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில்ல ஒரு ஃபார்மசிஸ்டா குவாலிஃபைட் ஆகி அந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு போய் எஸ்எல்எம்சில சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா மாறுவீங்க. சரியா? அப்ப எப்படி சிஎம்சிசில சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில்ல ஒரு ஃபார்மசிஸ்டா குவாலிஃபை ஆகுன்றத பார்ப்போம். 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிற கோர்ஸ். சரியா? என்னது? எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கோர்ஸ். சரியா? அப்ப சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல பேர் தானே என்ன? எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன். சரியா? அந்த எக்ஸாம்ல மோர் தென் 50% மார்க்ஸை நாங்க ஸ்கோர் பண்ணினா எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்க போகுது. அந்த சர்டிபிகேட் டைட்டில் தான் என்ன? எஃபிசியன்சி as a pharmacist. சரியா? இப்ப இதுக்கு தான் நாங்க படிக்க வந்திருக்கிறோம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சரியா? அப்ப எங்களுக்கு வைக்க போற எக்ஸாம் யாரால வைக்க போறாங்க? சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால. சரியா? அந்த எக்ஸாம்ட டைட்டில் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன். அதுல மோர் தென் 50% ஸ்கோர் பண்ணினா எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். என்ன? எஃபிசியன்சி as a pharmacist. அப்ப இந்த சர்டிபிகேட்டை நாங்க எஸ்எல்எம்சிக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணினா அவங்க எங்களை ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுவாங்க. இது முதலாவதும் நாங்க ட்ரை பண்ற இப்ப படிக்கிற மெத்தட். சரியா? ஃபர்ஸ்ட் வே. சரிதானே? அடுத்து இது இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. சரியா? ரெண்டாவது இப்போ ஆக்டிவ்ல இல்ல என்னாலும் பார்ப்போம். என்னண்டா இன்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன். சரியா? அப்ப இது எப்படி எடுத்தாங்கன்னா ஸ்டார்ட்ல ஏ-லெவல் இசட்ஸ் இந்த ஏ-லெவல் ரிசல்ட்ஸை வச்சு அதுல இசட் ஸ்கோர் அடிப்படையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே எடுத்து சிஎம்சிசியால ஃபுல்லா அவங்களே டீச் பண்ணி அதுக்கு போற ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அதுல பாஸ் ஆகிற ஆட்களுக்கு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. என்னது? ப்ரொஃபிஷியன்சி as a pharmacist. இந்த சர்டிபிகேட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? எஸ்எல்எம்சி போய் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். என்றாலும் இப்ப இந்த கோர்ஸ் இல்ல. இந்த கோர்ஸ்ட கடைசி பேட்ச் தான் நாங்க உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். டீச் பண்ற 3 ஃபார்மசிஸ்டும் இந்த கோர்ஸை செஞ்சு குவாலிஃபைடு ஆன ஆட்கள். சரிதானே? நீங்க செய்யறது ஃபர்ஸ்ட் கோர்ஸ், நாங்க செஞ்சது செகண்ட் கோர்ஸ். சரிதானே? டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இன்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷனை செஞ்சு ப்ரொஃபிஷியன்சி as a pharmacist என்ற சர்டிபிகேட்டை எடுத்து எஸ்எல்எம்சியில ரெஜிஸ்டர் ஆன ஃபார்மசிஸ்ட தான் ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டா எடுத்தாங்க. சரியா? இவங்களை தான் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு காலம் எடுத்து. அப்ப இப்ப என்ன வரப்போகுதுன்னா பிரச்சனை, இந்த கோர்ஸை இல்லாமக்கினத்தால வேற வழி இல்ல. அவங்க உங்களோட கோர்ஸை செஞ்சு பாஸ் ஆகிற ஆட்களையும் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்க வேண்டிய தேவையோண்டு வரும். ஸ்டார்ட்ல அவங்க 2 கோர்ஸ்ல இருந்தும் ஃபார்மசிஸ்ட கவர்மெண்ட் ஜாப்புக்கு எடுத்தாங்க. திரும்ப கொஞ்சம் காலம் போய் எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் சிட் பண்ண ஆட்களை இல்லாம இன்டர்னல் ஃபார்மசிஸ்ட மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தாங்க. சரிதானே? இப்ப என்ன பிரச்சனைடா? இன்டர்னல் ஃபார்மசிஸ்ட் இல்ல, அதால எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்டையும் இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபார்மசிஸ்டா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ப அது இந்த கோர்ஸ்ட பெனிஃபிட்டை இன்னும் கூட்ட போகுது. சரியா? அப்ப சிஎம்சிசியால இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி கொண்டு எங்களுக்கு எஸ்எல்எம்சியில ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். அது இல்லாம இன்னும் மெத்தட் ஒன்றைக்கு எப்படின்னா யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டியில போய் ஸ்டடி பண்ணி அந்த டிகிரி அல்லது டிப்ளமாவை வச்சுக்கொண்டு எஸ்எல்எம்சியில போய் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். சரியா? ஒன்று சிஎம்சிசி மூலமா, அடுத்தது யூனிவர்சிட்டிஸ் மூலமா. சிஎம்சிசில இப்ப கரண்ட்லி ஆக்டிவா இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும்தான்.
எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் மூலம். இன்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் இப்போ இல்லை. சரிதானே? அப்ப யூனிவர்சிட்டியில போய் எப்படி டிகிரி ஒன்று எடுத்து ஃபார்மசிஸ்டா மாறலுமெண்டா, முதலாவது ஸ்டார்ட்ல இந்த பிஃபார்ம் டிகிரியை ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் பண்ணது டிப்ளோமா இன் ஃபார்மசி எங்கேண்டா கொழும்பு யூனிவர்சிட்டி. சரியா? பிஃபார்ம் டிகிரியை கொண்டு வர முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்தது டிப்ளோமா இன் ஃபார்மசி என்ற ஒரு ப்ரோக்ராம், ஷார்ட் டைம் ப்ரோக்ராம் கொழும்பு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருந்தது. சரியா? அந்த கோர்ஸை செஞ்சு பாஸ் ஆகிற ஆட்கள் அந்த டிப்ளோமா வச்சு கொண்டு எஸ்எல்எம்சில ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணினாங்க. என்னண்டா இப்ப இந்த டிப்ளோமாவும் கொலம்போ யூனிவர்சிட்டியில இல்ல. பிஃபார்ம் வாரத்தோட, பிஃபார்ம் டிகிரி யூனிவர்சிட்டிஸ்ல வாரத்தோட இந்த டிப்ளோமா இன் ஃபார்மசி கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அடுத்தது இதுவும் ஒரு ரேரஸ்ட் சான்ஸ் தான் ஃபார்மசிஸ்டா மாறுறதுக்கு. என்னண்டா பிஎஸ்சி இன் ஃபார்மசி கொலம்போ யூனிவர்சிட்டியில. சரியா? தெரியும், எல்லா யூனிவர்சிட்டிலையும் போல கொலம்போ யூனிவர்சிட்டிலையும் பிஎஸ்சிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. சரிதானே? பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம்க்கு ஸ்டூடெண்ட்ஸை எவ்ரி இயரும் ஏலெவல் ரிசல்ட்ஸை வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த பிஎஸ்சி செய்ய வர புள்ளகள்ல 2 இயர்ஸ், சரியா, 2 இயர்ஸ் கொமனா ஸ்டடி பண்ணிட்டு 2 இயர்ஸ்க்கு பின்னால அவங்களோட ஜிபிஏ வச்சு, சரியா, அவங்களோட ஜிபிஏ வச்சு அதுல ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேருக்கு சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க ஸ்பெஷல் செய்யறதுக்கு ஃபார்மசியில். சரியா? அப்ப கிட்டத்தட்ட 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க பிஎஸ்சி செய்யறதுக்கு. அதுல ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சான்ஸ் கிடைக்க போகுது ஸ்பெஷல் செய்யறதுக்கு ஃபார்மசி இல்லை. அப்ப ஜெனரல் 2 இயர்ஸ் செஞ்சுட்டு ஸ்பெஷல் 2 இயர்ஸ் செய்யணும் ஃபார்மசியில. அப்படி செய்யற ஆட்களுக்கு டிகிரி கிடைக்க போகுது பிஎஸ்சி இன் ஃபார்மசி. சரியா? அந்த டிகிரியை வச்சுக்கொண்டும் எஸ்எல்எம்சியில ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். அப்ப அதுவும் ஆக்டிவ்ல இருக்கு. ஆனா ரேரஸ்ட் சான்ஸ், மிச்சம் பேருக்கு சான்ஸ் கிடைக்காது. பிஎஸ்சி போறதுக்கே மிச்சம் பேருக்கு கொலம்பு யூனிவர்சிட்டி சான்சஸ் கிடைக்காது. அதுலயும் 10 ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரியா? கடைசியா பிஃபார்ம் டிகிரி. சரியா? ஜெயவர்தனபுர, அதே மாதிரி கொலம்பு, பேராதினி, ஜஃப்னா, ருஹுன, அது மாதிரி யூனிவர்சிட்டியில பிஃபார்ம் டிகிரி இருக்குது. அந்த டிகிரிய சக்சஸ்ஃபுல்லா 4 இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு அந்த டிகிரி சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். அப்ப இந்த 3 மெத்தடும் தான் இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. சரிதானே? இப்ப எக்ஸாம்ல வட்டாத குவாலிஃபிகேஷன் கேட்டா இவ்வளத்தையும் உங்களுக்கு எழுத இயலுமா இருக்கணும். முதலாவது சிஎம்சிசி மூலமா எப்படி எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகிறது மூலம். அப்ப அவங்க கிட்ட வச்சு கிடைக்க போற சர்டிபிகேட் நேம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நீங்க பாஸ் ஆன அப்புறம் தார சர்டிபிகேட்ல இருக்க போகுது. சரிதானே? அடுத்தது யூனிவர்சிட்டி மூலமா எப்படி நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா மாறலும்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் கட்டாயம். அதே நேரம் எக்ஸாம்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரி, குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா ஃபார்மசிஸ்டா மாறலாம் பாப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஒவ்வொன்றா சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஎம்சிசி நடத்துற எஃபிஷியன்சி ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி அந்த சர்டிபிகேட் எடுத்து அதை எஸ்எல்எம்சில கொடுத்து ஒரு முறையில எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் இப்ப அது இல்லைன்னு சொன்னீங்க, ப்ரொஃபிஷியன்சி ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட் வரும். அடுத்து யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா ஸ்டார்டிங்ல இருந்தது வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி கொலம்பு யூனிவர்சிட்டி, இப்ப அது இல்லை. அதுக்கு பிறகு இது வந்து பிஎஸ்சி இன் ஃபார்மசி கொலம்பு யூனிவர்சிட்டியில அது நார்மல் பிஎஸ்சி டிகிரி, அது 2 இயர்ஸ் ஜெனரல் சென்டர், அடுத்த 2 இயர்ஸ் ஸ்பெஷல் இன் ஃபார்மசின்னு வரும். அடுத்தது வந்து பிஃபார்ம் ருஹனு, ஜஃப்னா யூனிவர்சிட்டி அதெல்லாம். ஓகே, இப்போ நான் கொஸ்டின் கேட்க போறேன், பாப்போம் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், நீங்க இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் செஞ்சு மோர் தென் 50% ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க போய் இதை வச்சு எஸ்எல்எம்சில ஃபார்மசி லைசன் எடுக்க போறீங்க. சரியா? ரெஜிஸ்டர்ட் ஆகி ஃபார்மசி லைசனை எடுக்க போறீங்க. அதே மாதிரி
ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பிஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க அந்த டிகிரியை எஸ்எல்எம்சியில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க, சாரி அவங்க ஒரு லைசன் எடுக்கிறாங்க. உங்க 2 பேத்துக்கும் கிடைக்கிற லைசன்ல என்ன என்ன டிஃபரன்சஸ் இருக்கு? பிஃபார்ம் ரெண்டும் டிகிரி சேம். ஹோல்டர், அதுதான் விஷயம். ரெண்டுமே சேம். அவங்களோட லைசன்ல என்ன செய்யலுமோ அதே விஷயம் உங்களோட லைசன்லையும் அப்படியே செய்ய. அப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று எங்களோட கையில இருக்கு. எங்களோட தமிழ் பேசுற சமூகத்துக்கு இத பத்தி பெரிய ஒரு நாலேஜ் இல்லாதால இந்த கோர்ஸை பெருசா யாரும் விரட்டி செய்யறது இல்லை. சும்மா சொல்லுவோம், என்ன கோர்ஸையும் நான் தூக்கி குறைச்சி பேசுறதில்ல, அப்படி யோசிக்கப்படாது. நான் என்ன சொல்றேன், நானும் ஸ்டார்ட்ல இந்த இன்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷனுக்கு வரும்போது சரியா இந்த ப்ரோக்ராம்லயும் கிடைக்க போறது எங்களுக்கு டிப்ளோமா தான், ஹை நேஷனல் டிப்ளோமா. சரியா இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முன்னாடி நான் செஞ்சிட்டு இருந்தது பிஎஸ்சி. சரியா பிஎஸ்சி டிகிரி அப்படின்னா இது ஒரு டிகிரி ப்ரோக்ராம், இது ஒரு டிப்ளோமா ப்ரோக்ராம். சரிதானே? அதுவும் நான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 3rd இயருக்கு போற சந்தர்ப்பம். அப்பதான் இந்த கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் கால் பண்ணியிருந்தாங்க. சரியா அதுக்கு பிறகு இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி அப்ப நான் யோசிச்சேன்னா இன்னும் 1 இயர் செஞ்சா பிஎஸ்சி டிகிரி கம்ப்ளீட்டட், அப்ப கிராஜுவேட்டா மாறலாம், டிகிரி ஹோல்டரா மாறலாம். அப்ப அந்த டைமும் யோசிச்சு இந்த கோர்ஸை ட்ராப் பண்ணிட்டு தான் இந்த டிப்ளோமாக்கு இறங்கி வந்திருக்கு. பாருங்க டிகிரின்றது டிப்ளமா விட மேல. அப்படி இருந்தும் டிகிரில இருந்து டிப்ளமாக்கு இறங்கின ரீசன் என்னண்டா, இப்ப 2 இயர்ஸ் பிஎஸ்சி அந்த ஃபீல்ட இருந்தாச்சு. இப்ப அதோட ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குமென்னு தெரியும். சரிதானே? அதே நேரம் ரிசர்ச் பண்ணத்தால தேடி பார்த்ததால இந்த ஃபார்மசி டிப்ளமா இருந்தாலும் இதோட வெர்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சு. அப்ப உண்மையில இந்த டிகிரியை விட இந்த டிப்ளமா வெர்த்தா இருந்ததால இந்த டிகிரிய ட்ராப் பண்ணிட்டே இந்த டிப்ளமாக்கு வந்து. இப்போ நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக சொல்லல, நீங்க ஆல்ரெடி ஒரு டிகிரிக்கு செலக்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி டிகிரி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். சரியா அப்ப அதை விட்டுட்டு இதுக்கு வாங்கன்னு சொல்லல. அப்ப பாருங்க உங்களுக்கு சான்ஸ் இருக்கு சேம் டைம் இதையும் செஞ்சுட்டு போறது. இப்போக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க இந்த ஃபார்மசி கோர்ஸை பார்ட் டைமாகவும் உங்களோட டிகிரியை மெயின் டைமாகவும் உழைச்சி செய்யணுமென்று எப்படி கஷ்டப்பட்டு டிகிரி செய்யணும்னு நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுக்கு விளங்கும். அப்ப என்ன செய்வீங்கன்னா இந்த ஃபார்மசி டிப்ளமாவை நீங்க ஃபுல் டைமாகவும் உங்களோட டிகிரியை சம்டைம் பார்ட் டைமா, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ளமாக்கும் லெஸ் இம்பார்ட்டன்ட் டிகிரிக்கும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு போக போக விளங்கும் இதுல ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, டிகிரியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது. சரியா உண்மையா சொல்ல போனா சில கோர்சஸ் இருக்குது 3 வருஷத்தை விட கூட 4-5 வருஷம் என்று கஷ்டப்பட்டு கட்டத்து இந்த யூனிவர்சிட்டின்னா தெரியும் தானே, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசி டிகிரி எடுத்துட்டு 45-50,000 மேக்சிமம் போனா 55-60,000க்கு மந்த்லி இன்கம்காக போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க படிச்சதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. படிச்சது ஒன்று, ஒர்க் பண்றது வேற ஒரு சிஸ்டம். சரியா அப்ப அந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இல்லாட்டி 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு என்ன புரோசனம் விளங்கல. அதை தான் நான் ஸ்டார்ட்ல இருந்து பிஎஸ்சில இருந்து யோசிச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது செகண்ட் இயருக்கு சம்பந்தமே இல்லை. அதே ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது எங்கேயாவது ஃபியூச்சர்ல தேவைப்படுமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ அப்படி ஒரு பியோ கோர்ஸ் ஒன்றை படிச்சுட்டு நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு தியரி மட்டும் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன செய்யறது அந்த கேள்வி வந்து அதால தான் இதை ஃபுல்லா ட்ராப் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்க்கு வந்தது. கட்டாயம் நீங்க யோசிக்கணும் உங்களோட ஃபியூச்சர்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்க போகுது, அதுல சேலரி எப்படி இருக்க போகுது, அதுல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எல்லாம் நீங்க கட்டாயம் யோசிக்கணும். சரி இப்ப ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகிருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்க போகுது. சரிதான்? ஓகே திரும்ப வருவோம். ஸ்டார்ட்ல ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஃபார்மசிஸ்டா நாங்க ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு தேவை. அப்ப இதுவும் ஷார்ட் தான். பாருங்க ஸ்ரீலங்கால மட்டும்தான் டிப்ளோமா அதே நேரம் சர்டிபிகேட் லெவல் கோர்சஸ்க்கு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதை நினைவு வச்சுக்கோங்க. மத்த எந்த கண்ட்ரிக்கு போனாலும் டிகிரி கட்டாயம்.
அப்ப ஸ்ரீலங்கால இன்னும் எங்களுக்கு ஈஸி ஃபார்மசிஸ்டா மாறுறது. அப்ப அடுத்த கண்ட்ரில இப்படி ஒரு ரூலும் இருக்கு. எங்களோட நேட்டிவ் கண்ட்ரில நாங்க ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா அந்த கண்ட்ரில போய், இப்ப ஃபாரின் கண்ட்ரி ஒன்ல போய் அந்த எக்ஸாம்க்கு நாங்க சிட் பண்ணிட்டு அங்கேயும் ஃபார்மசிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்ப மிடில் ஈஸ்ட்க்கு நீங்க போறேன்னு வைப்போம், நீங்க இங்கே ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா அங்கே போய் திரும்ப படிக்கவோ ஒன்றும் தேவையில்லை. சின்ன எக்ஸாம் ஒன்று இருக்க போகுது, அந்த எக்ஸாம்ல நீங்க சிட் பண்ணி குவாலிஃபை ஆனீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லயும் உங்களுக்கு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம். சரி, இப்ப அடுத்து பார்க்க போறோம் ஃபார்மசிஸ்ட்ன்றது யாரு. மெயினா ஹெல்த் கேர் டீம்ல இருக்கிற ஒரு பர்சன். அதே நேரம் பாருங்க, ஹெல்த் கேர் டீம் நாங்க ரெண்டுக்கா டிவைட் பண்ணலாம். சரியா? இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். எங்க படிக்க போறோம்னா எத்திக்ஸ்ல படிப்போம். சரியா? எத்திக்ஸ்ல படிக்க போறது, அதாவது லோ அண்ட் எத்திக்ஸ்ல படிக்க போற ஒரு விஷயம். சரிதானே? அப்ப ஹெல்த் கேர் டீம்ல ரெண்டு பார்ட்கா பிரிக்க கிட்ட. முதலாவது பார்ட்ல வார ஆட்கள் தான் ப்ரொஃபஷனல்ஸ், அடுத்தது ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்ட் பர்சன்ஸ். அப்ப அதுக்கு இந்த ப்ரொஃபஷன் என்ற வேர்டை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். ப்ரொஃபஷன் அதே நேரம் ஜாப் ஓ ஒர்க், இது ரெண்டும் உண்டா இல்லாட்டி வித்தியாசமா? செக் பண்ண வானம். செக் பண்ணா நான் எட் பண்ணிட்டு இங்க வந்து தான் பார்க்கணும். சரியா? சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொஃபஷன் அதே நேரம் ஜாப் அல்லது ஒர்க் ரெண்டும் சிமிலர் வேர்ட்ஸா இல்லாட்டி டிஃபரெண்டா? டிஃபரெண்ட். டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்? ப்ரொஃபஷன் நாங்க எடுத்தோம்னா அதுல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ட்ரைனிங் எல்லாம் பார்ப்பாங்க. ஜப்புன்ற அப்படி இல்லை எங்களுக்கு. எது எங்களுக்கு சாரோ இன்கம் தருதோ அது ஜப்புன்னு எடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லுவோம். டீச்சர் சொல்லுங்க. ஜாப் ஓ ப்ரொஃபஷன்? ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன். லாயர்? ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன். இன்ஜினியர்? ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன். ஓகே, மேனேஜர்? ஜப். ஜாப். வேற எதை கேட்கலாம்? டாக்டர்? ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன். அப்ப இந்த இடத்துல நான் எழுதினத்துல ரெண்டு தான் ப்ரொஃபஷன் இருக்கு. முதலாவது என்ன? டாக்டர் என்றது ஒரு ப்ரொஃபஷன். அடுத்தது இன்ஜினியர் என்றது ஒரு ப்ரொஃபஷன். மேனேஜரோ டீச்சரோ ப்ரொஃபஷன் இல்ல. அது நாங்க ஜாப் ஓ ஒர்க் ஓ இன்னொரு வேர்டு சொல்லிடும் ஒக்யூபேஷன் என்று சொல்லிடு. ஏன் டீச்சரை நான் ப்ரொஃபஷன் இல்ல ஒரு ஜாப் இல்லாட்டி ஒரு ஒர்க் ஒரு ஒக்யூபேஷன் சொல்றதுக்கு ரீசன் என்ன? டீச்சர்ஸ்க்கும் டாக்டர்ஸுக்கும் இல்லைன்னா டீச்சர்ஸுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுவோம். இப்ப நீங்க ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க, யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு டிகிரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே அப்ப அண்டர் கிராஜுவேட் உண்டு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு போய் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ டியூட்டரிலையோ ஏதோ ஒரு இடத்துல டீச் பண்ணலாமா? எஸ். சொல்லுங்க பாப்போம். அப்படி டீச் பண்ணினா யாராவது உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறதா? இல்ல. இப்ப சொல்லுவோம், நீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் ஏ லெவல் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க போய் ஒரு டாக்டரா ஒரு இடத்துல ப்ரெஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சும்மா விடுவாங்களா? ஏலமா அதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நினைக்கிறதா? அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு எதுவும் கண்டுபிடிச்சா எதுவும் ஃபைன் பண்ணுவாங்களா இல்லையா? அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அரெஸ்ட் பண்ணுவாங்க சார். கட்டாயம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். எதுக்கு? ப்ரொஃபஷனுக்கும் ஜாப்புக்கும் இல்லாட்டி ஒர்க்குக்கும் ஒக்யூபேஷனுக்கு.
அப்ப நீங்க கட்டாயம் ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணும் போது நீங்க ஃபாலோ பண்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இல்லாட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு ஒக்யூபேஷனை தார ஒரு ஒர்க்கை தார ஒரு ஜொப்பை தார கோர்ஸான்றது நீங்க ஃபெஸ்ட்டுக்கு கட்டாயம் நல்லா பார்க்க. ஏ லெவல் இந்த இயர் தான் எழுதிருக்கீங்க, இப்ப ரீசெண்டான ரிசல்ட்ஸ் வந்தா இதை நீங்க யோசிங்க. உங்களோட யூனிவர்சிட்டி கோர்சஸ ஆர்டர் பண்ணிக்கிட்ட ஸ்டார்ட்ல ஏனிய மட்டும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதுக்கு பிறகு தான் ஜாப் ஒக்யூபேஷன் தர கோர்சஸ ஆர்டர் பண்ண. சரிதானே? அப்ப என்ன சொல்ல வரேன்டா, ப்ரொஃபஷனல்ஸ்டா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். சரியா? அப்படி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா தான் அவங்க செய்யற ஜாப்புக்கு இல்லாட்டி அவங்க செய்யற வேலைக்கு நாங்க ப்ரொஃபஷன் சொல்ல போறோம். முதலாவது என்னண்டா, ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கணும் கட்டாயம். அப்ப இப்ப சொல்லுவோமே டாக்டர்ண்டா அவருக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்ல தரோ நாலேஜ் ஒன்று இருக்கும். சரியா? கட்டாயம் நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கணும். சரியா? அதால தான் அவரோட அந்த ப்ரெஸ்கிரைப் பண்ற வேலையை இன்னொரு ஆளுக்கு செய்யலாம். டீச்சர்ன்றது அப்படி இல்லை, ஏ லெவல் செய்யற ஆளுக்கும் டீச் பண்ணலாம், யூனிவர்சிட்டியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணலாம், கிராஜுவேட்டுக்கும் டீச் பண்ணலாம். ஆனா ப்ரெஸ்கிரைப் பண்றது அப்படியே இல்லை. அதே மாதிரி லென்த்தி ட்ரைனிங் ஒன்று இருக்கும். அதுக்கு மாதிரி சொல்லுங்க, ஃபார்மசின்றது இல்லாட்டி ஃபார்மசிஸ்ட்ன்றது ப்ரொஃபஷனா இல்லையா? ப்ரொஃபஷன். இப்போ ஃபார்மசிஸ்ட் இல்லாத ஒரு ஆள் ஃபார்மசில ஸ்ரீலங்கன் லோ படி மெடிசின் கொடுக்க இயலாது. சரியா? முன்னுக்கு லோ இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது, நிறைய ஃபார்மசிஸ் க்ளோஸ் ஆக போகுது. சரியா? ஏன்னா ஃபார்மசி ஒன்று ரன் பண்ணணும்டா கட்டாயம் அந்த ஃபார்மசில ஃபார்மசிஸ்ட் ஒன்று இருந்தே ஆகணும். அதுதான் ஸ்ரீலங்கா லோ சொல்றது. ஸ்ரீலங்கன் சட்டம் என்ன சொல்லுது, ஒரு ஃபார்மசி ரன் பண்ணணும்டா அந்த ஃபார்மசிக்குள்ளால ஃபார்மசிஸ்ட் ஒன்று கட்டாயம் இருக்கும். போக போக படிப்போம் நாங்க மெடிசின்ஸை ட்ரக்ஸை கிளாஸ் பண்ணுவோம். சரியா? ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 2ல ஏபிசி என்னெல்லாம் மெடிசின் கிளாசிஃபை பண்ணுவோம். அதுல சில மெடிசின் நாங்க கொடுக்கணும்டா ஃபார்மசில இஷ்யூ பண்ணணும்டா கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் ஒன்று தான் அதை இஷ்யூ பண்ணும். இல்லாம ட்ரைனி ஒரு ஆளோ இல்லாட்டி கொஞ்ச காலம் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஃபார்மசில இருந்து பிராக்டிஸ் ஆன ஆட்களுக்கு அதை இஷ்யூ பண்ணலாம். அது ஒரு ஒஃபென்ஸ், தண்டனைக்குரிய குற்றம். அப்ப முன்னுக்கு லோ ஸ்ட்ரிக்ட் ஆக கிட்ட ஃபார்மசிஸ்ட் மார்க்கெட் டிமாண்ட் இன்னும் கூட்டிட்டு போக போகுது. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல தெரிந்தானே ஃபார்மசி ஒன்று எடுத்தா அதுல ஃபார்மசிஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் மிச்சம் குறைவு. சரி பார்ப்போம். அப்ப முதலாவது ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கணும். அப்ப ஃபார்மசிஸ்ட்னா கட்டாயம் எதை பத்தி, மெடிசினை பத்தி ஒரு தரோ நாலேஜ் இருக்கணும். அடுத்தது லென்த்தி ட்ரைனிங். அப்படின்னா நீங்க என்ன விளங்கி விடுறீங்க? லென்த்தி ட்ரைனிங் காலத்துக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்று ஒரு ட்ரைனிங். இப்ப நீங்க இந்த கோர்ஸ்க்கு வாரீங்க, 2 இயர்ஸா ஃபாலோ பண்றீங்க, எக்ஸாம் சிட் பண்றீங்க. அப்ப அந்த 2 இயர்ஸ் அத லென்த்தி ட்ரைனிங்னு சொல்றீங்க, அப்படியா? இல்லாட்டி பிஃபார்ம் டிகிரின்னா 4 இயர்ஸ், அந்த 4 இயர்ஸ்க்கு தொடர்ந்து கண்டினியூவா படிக்கிறது லென்த்தி ட்ரைனிங் என்று சொல்றீங்க, அப்படியா? தாண்டி அதை நம்ம ஒரு ஜாப்பா ப்ரொஃபஷனா எடுத்து செய்யறது. ஒரு ஃபார்மசில ஒர்க் பண்றது இல்லாட்டி இந்த கோர்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றது உண்மையிலே அது இல்ல லென்த்தி ட்ரைனிங் மீனிங். இப்ப லென்த்தி ட்ரைனிங் மீனிங்ன்றதை நீங்க சொல்றது சொல்லி 2 இயர்ஸ்க்கும் கிளாஸ் வர சொல்ல இருக்கும். அதில் உண்மையிலே லென்த்தி ட்ரைனிங்னா என்ன விஷயம்டா, நீங்க ஃபார்மசிஸ்ட் ஆன பிறவும், சரியா, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் ஆன பிறவும் நீங்க திரும்ப ட்ரைன் ஆகணும். எப்படின்னா ஸ்பெஷல் செமினார்ஸ் இருக்கி, ஒர்க் ஷாப்ஸ் இருக்கி, அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கி. அதுக்கு போய் திரும்ப உங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, அதுலயும் ஸ்ரீலங்கா சோம்பேறி நாடுன்றதால சொல்லணுமே என்ன நடக்குதுண்டா, இப்ப நீங்க இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு 50% மேல ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தர போறாங்க தானே. அந்த லைசன்ஸ் உங்களுக்கு எப்ப வர காட்டிலும் யூஸ் பண்ணலமெண்டா நீங்க உயிரோடு இருக்கும் வரையும் அவ்வளவு காலமும் அந்த லைசனை யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு எக்ஸ்பயர்ட் இல்ல, நீங்க எக்ஸ்பயர் ஆகிறதான் லைசன்ஸையும் எக்ஸ்பயர், சரிதானே? ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா அங்கே லைசன் 5 இயர்ஸுக்கு ஒருக்கா 5 இயர்ஸுக்கு ஒருக்கா ரினியூ பண்ணணும். இப்ப நாங்க வெஹிக்கல் அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதை ரினியூ பண்ற மாதிரி ஃபார்மசி லைசன்ஸையும் எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க ரினியூ பண்ணிட்டே இருக்கும். எப்படி ரினியூ பண்றா, 5 இயர்ஸ் முடிய திரும்ப அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும், அந்த எக்ஸாம்ஸ்க்கு என்டர் ஆகணும்டா இல்லாட்டி சிட் பண்ணணும்டா கட்டாயம் அவங்களோட ரெகுலேஷனால இல்லாட்டி மினிஸ்ட்ரியால இல்லாட்டி நிறைய பொடிஸ் இருக்கு, போக போக படிப்போம். அவங்களோட பார்மசியூட்டிக்கல் சொசைட்டியால கண்டக்ட் பண்ற செமினார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க, 50க்கு மேல அட்டெண்ட் பண்ணிருக்கணும், ஒர்க் ஷாப்களுக்கு போயிருக்கணும். அப்படியெல்லாம் தொடர்ந்து இருந்தா தான் அந்த எக்ஸாம்ஸ்க்கு அவங்க சிட் பண்ணவே இல்லை. அப்ப எக்ஸாம் சிட் பண்ணி அதுலயும் பாஸ் ஆகி எவ்ரி 5 இயர்ஸ் அவங்களோட லைசனை ரினியூ பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலன்றதுதான் உண்மை. ஒருக்கா நீங்க லைசன் எடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப் லாங் அந்த லைசனை யூஸ் பண்ணலாம். ஒரு வகையில நல்லவும் தான், ஆனா உண்மையில நல்ல இல்ல உண்மையை சொல்ல போனா. ஏன்னா டாக்டர்ஸ் பாருங்க, அவங்க யூனிவர்சிட்டியில படிச்சது அவங்க ஜாப் விடும் வரைக்கும் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதாலதான் அவங்க அந்த 6 இயர்ஸ் இல்லாட்டி 5 இயர்ஸ் படிச்சது லைஃப் லாங்கா அவங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு ரீசன் டெய்லி ப்ராக்டிஸ். அப்ப லைஃப் லாங் அவங்க ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கிறார். ஆனா ஃபார்மசிஸ்ட் அடுத்த ஃபீல்ட் ப்ரொஃபஷன் பொறுத்த வரையில அந்த டெய்லி ப்ராக்டிஸ்ன்றது ஸ்ரீலங்கால பாசிபிள் இல்லை. ஸ்ரீலங்கால ஃபார்மசிஸ்ட் அடுத்த மெடிக்கல் ஆபீசர்ஸ் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சிருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கற இல்ல நிறைய விஷயத்துல. அதுதான் சொல்றேன், இந்த டிப்ளமா டிகிரி செஞ்சுட்டு ஃபாரின் போனா ஃபார்மசிஸ்ட்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஸ்ரீலங்கால ஃபார்மசிஸ்டையும் வேர்க் யாரு செய்யறா, டாக்டர்ஸ் தான், மெடிக்கல் ஆபீசர்ஸ் தான் செய்ய போறதால ஃபார்மசிஸ்ட் டிமாண்ட் ஸ்ரீலங்கால குறையும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, சரியா? பாருங்க, ஃபார்மசிஸ்ட ரெஜிஸ்டர் பண்றதும் மெடிக்கல் கவுன்சில்ல. பாருங்க அந்த இடத்துல அவங்களோட ஆதிக்கம் விளங்குது. அதால ஃபார்மசிஸ்ட தொடர்ந்தும் வளர உட்ரை இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்கால இருக்கு. ஆனா உண்மையிலே லென்த்தி ட்ரைனிங் கொண்டு இருக்கும், சரியா? ப்ரொஃபஷன்டா லென்த்தி ட்ரைனிங் கொண்டு இருக்கணும். ஒரு ரீட் பண்ண போய்க்கா. monopoly of practice. அப்படின்னா என்ன மீனிங்? மோனோபோலி ஆஃப் பிராக்டிஸ் என்ன மீனிங்? அவரு தனியா ஒரு முடிவை எடுக்க இயலுமா இருக்கும், சரியா? அடுத்தவங்களுக்கு டிபெண்ட் ஆகாம இண்டிபெண்டா ஒர்க் பண்றது, அவரோட வேலை தனியா செய்யறது, அவ்வளவு சொல்றதுதான் மோனோபோலி ஆஃப் பிராக்டிஸ். இப்ப டாக்டர்ஸ் எடுங்க, அவங்க ப்ரொஃபஷன் தானே, அவங்க ஒரு ஆளை டயக்னோஸ் பண்ணிட்டு என்ன மெடிசின் கொடுக்க போறன்றது அவங்க தான் டிசைட் பண்றது. இப்ப அந்த இண்டிபெண்டன்ட் இருக்கிறது தான் நான் மோனோபோலி ஆஃப் பிராக்டிஸ், இல்லாட்டி அவரோட வேலை அவரே செய்யறத மோனோபோலி ஆஃப் பிராக்டிஸ் என்று சொல்லலாம். அடுத்தது 4th ஒன், செல்ஃப் ரெகுலேஷன். அப்படின்னா இந்த பாயிண்ட் முக்கியமா மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் என்று ஒரு சப்ஜெக்டே இருக்குது எங்களுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ்ல. திரும்பவும் இதே விஷயம் தான் அங்கேயும் வரப்போ. இங்கே நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொண்டா நல்லது. குயிக்கா யார் சரி சொல்லுங்க பாப்போம், செல்ஃப் ரெகுலேஷன் தான் என்னன்னு உங்களுக்கு விளங்குறது. அந்த வேர்ட்ஸை பார்க்க கிட்ட என்ன சொன்னா போதும். உங்களுக்குன்னு நாங்க சில வரைமுறைகளை வச்சு நடந்து போட்டிருக்கா. அது சிம்பிளா டிசிப்ளின் சொல்றீங்க, அப்படியா? செல்ஃப் டிசிப்ளின். ஓ, அப்ப இதுவும் அது மாதிரி வேர்டு ஒன்று தான், கிட்டத்தட்ட இதுக்கு போற மாதிரி எங்களை ஈர்க்கும். ஆனா உண்மையில என்ன விஷயம் என்றா செல்ஃப் ரெகுலேஷன் என்றா, இப்ப சொல்லுவோமே பார்மசிஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா இருக்கிற அவ்வளவு பார்மசிஸ்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சொசைட்டி இருக்கு, சரியா? ஸ்ரீலங்கன் பார்மசியூட்டிக்கல் சொசைட்டி என்ற ஒரு சொசைட்டி இருக்கு. அப்ப பார்மசிஸ்ட் ஏதாச்சும்
ஒரு சின்னதாவோ பெரியதாவோ ஃபார்மசி ரிலேட்டடான ஏதாவது ஒஃபென்ஸ் ஒன்று பண்ணினா, தப்பொண்டு செஞ்சா அத விசாரிக்கிறது யாருன்னா பார்மசியூட்டிக்கல் சொசைட்டி. அப்ப கட்டாயம் ப்ரொஃபஷன்ல முக்கியம். நீங்க ஒரு ப்ரொஃபஷன் தான் செய்றீங்கடா, ஒரு பொடிக்கு கீழே நீங்க கண்ட்ரோல் ஆகுவீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டாக்டர்ஸ் எடுத்தண்டா, மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அவங்க கட்டாயம் அதுல போய் ரெஜிஸ்டர் ஆகத்தான் வேணும். சரியா? அப்ப டாக்டர்ஸ் ஏதாச்சும் பிழை ஒன்று செஞ்சா அந்த மெடிக்கல் அசோசியேஷன் தான் டாக்டரை இன்கொயர் பண்ணுவாங்க ஸ்டார்ட்ல. அதே மாதிரி தான் லோயர்ஸ்க்கும் லோயர்ஸ்ட பார்னு இருக்கு. சரியா? லோ பார்னு இருக்கு. இவங்க ஏதாச்சும் பிழை ஒன்று செஞ்சா லோ பார்ல அவங்களும் பாருங்க, லோயர்ன்றதும் ஒரு ப்ரொஃபஷன் தான், அவங்களுக்கும் லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் இருந்தா தான் ப்ராக்டிஸ் பண்ணி. அப்ப இவங்க லோயர்ஸ் ஏதாச்சும் ஒரு பிழை செஞ்சு பார்ல அது ப்ரூவ் பண்ணப்பட்டா அவங்களோட லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அவங்க தொடர்ந்து லோயரா ப்ராக்டிஸ் பண்ண இயலாம். சரிதானே? அப்ப செல்ஃப் ரெகுலேஷன்ன்றது அதுதான். அந்த ப்ரொஃபஷனை இல்லாட்டி அந்த ப்ரொஃபஷன் உள்ள ஆட்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பொடி ஒன்று இருக்கு. நாட்டுக்கு பொதுவான ஒரு பொடி ஒன்று இருக்கு. பொடின்றது நான் இந்த இடத்துல சொல்றது ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று மாதிரி. அந்த ஆர்கனைசேஷனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தப்பதி செய்ய கிட்ட ஏதாச்சும் பிழை கூட கிட்ட அவங்களுக்கு இன்கொயரி, அதே மாதிரி சம்டைம் சஸ்பெண்ட், சம்டைம் மிச்சம் சிவியரண்டா லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிதானே? கடைசி விஷயம், ஜொப் ப்ரொஃபஷன்ல இருந்து பிரிக்கிற முக்கியமான விஷயம், நீட் லைசன்ஸ் டு பிராக்டிஸ். சரியா? அவங்க ப்ரொஃபஷன் ஒர்க் பண்றதுக்கு கட்டாயம் லைசன்ஸ் இருக்கணும். பார்மசிஸ்டுக்கு மாதிரி டாக்டர்ஸுக்கும் தான், லோயருக்கும் தான், இன்ஜினியருக்கும் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் இருக்கு, அப்ரூவல் இருக்கு. அப்ப அப்படி அப்ரூவல் லைசன்ஸ் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் அந்த ஒர்க்கை பண்ணலாம். அப்படி உள்ள ஒர்க்கை தான் நாங்க என்ன சொல்ற ப்ரொஃபஷன். அப்ப எக்ஸாம் உங்களுக்கு கொஸ்டின் வருது, வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் அ ப்ரொஃபஷன் கேட்டா இந்த 5ஐயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். சரி, குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸ். முதலாவது, இதுல வந்து ஸ்பெஷலான நாலேஜ் இருக்கணும். ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். நாலேஜ். ரெண்டு வந்து லென்த்தி ஆஃப் ட்ரைனிங் இருக்கணும். அடிக்கடி என்னோட நாலேஜை அப்கிரேட் பண்ற மாதிரி, அப்டேட் ஆகுற மாதிரி நாங்கள் செமினார்ஸ் எல்லாம் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளணும். வெரி குட். லென்த்தி நாலேஜ் ஒன்று இருக்கணும். சாரி, லென்த்தி ட்ரைனிங் ஒன்று இருக்கணும். தேர்ட் வந்து மொனோபோலி ப்ராக்டிஸ், அப்படின்னா நாங்களே ஒரு தனி முடிவு டிசிஷன் ஒன்று எடுக்கக்கூடிய ஆற்றல் வைக்கணும். ஓகே. 4 செல்ஃப் ரெகுலேஷன் அடிக்கணும். ஒரு ஒரு அசோசியேஷனுக்கு கீழே, ஒரு பாடிக்கு கீழே கண்ட்ரோல் ஆகக்கூடிய, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு இது இருக்கணும். 5 வந்து லைசன்ஸ் நிக்கணும். டு பிராக்டிஸ் ஹேவிங் லைசன்ஸ் டு பிராக்டிஸ். சரியா? அப்ப ப்ரொஃபஷன்ஸ்ட மெயின் ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவ்வளவு சொல்லலாம். சரிதானே? அப்ப என்ன சொல்ல வந்தேன்டா, ஒரு ஹெல்த் கேர் டீம்ல சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கொண்டா அதுல ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கிற, ஸ்கில்ட் ஓ அன்ஸ்கில்ட் பர்சன்ஸும் இருக்கிறது. அப்ப ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கொண்டா டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபார்மசிஸ்ட். அதே நேரம் ஸ்கில்டு வர கிட்ட எங்களுக்கு டிஸ்பென்சர்ஸை சொல்லிடு. ஃபார்மசிஸ்ட் மாதிரியே இருப்பாங்க, ஆனா ஃபார்மசிஸ்ட் இல்ல. இவங்களுக்கும் நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கும், ஃபார்மசிஸ்ட் மாதிரியே இருப்பாங்க. என்ன விஷயம்டா, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்காது, ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிருக்க மாட்டாங்க. சரியா? இப்ப நான் சொன்னேன் ஸ்டார்ட்ல நாங்க பெராமெடிக்கல்ல தான் கோர்சஸ் செஞ்சு இன்டர்னல் ஃபார்மசி. இப்ப ஃபார்மசி கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப டிஸ்பென்சர் கோர்ஸ இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இதுலன்னா பெராமெடிக்கல்ல என்ன, அந்த இந்த கோர்ஸ் எடுத்தால நஷ்டம்டா லைசன்ஸ் கிடைக்காது. நாங்க ஒரு ஸ்கில்ட் எம்ப்ளாயி ஆவோமே தவிர ஒரு ப்ரொஃபஷனல் ஆக மாட்டோம். சரியா? அது இல்லாம அன்ஸ்கில்டு என்ற கிட்ட நிறைய தொழிலாளிகள் இருப்பாங்களே, கிளீன் ஒர்க்கர்ஸ், அது மாதிரி அவங்களுக்கு நாங்க சொல்றோம் அன்ஸ்கில்ட். சரி,
அப்ப இந்த இடத்துல மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஃபார்மசிஸ்ட்ன்றது ஹெல்த் கேர் டீம்ல மெயினா இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல். சரிதானே? ஓகே, அடுத்து பார்க்க போறோம் ஃபார்மசிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க. அப்ப இதுல முக்கியமானது நீங்க கோப்பியில எழுதி கொள்ள வேண்டியது, முதலாவது ஃபார்மசிஸ்ட்னா யாருன்றது, அதுலயும் இது எழுதுறதோட இது முக்கியம். அடுத்தது என்ன, குவாலிஃபிகேஷன் முக்கியம். சரிதானே? அடுத்தது இந்த இடத்துல மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷன். சரிதானே? இது நீங்க எழுதினாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது தானே. நீங்க இந்த கோர்ஸ் முடிய எங்கெங்கே போய் உங்களுக்கு ஜொப்பை எடுத்து கொள்ளலாம். முதலாவது ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. குயிக்கா சொல்லுங்க, கம்யூனிட்டி ஃபார்மசின்னா என்ன? ஓகே, கம்யூனிட்டி ஃபார்மசின்னா இப்ப ஸ்ரீலங்கா நான் ஃபார்மசின்னு சொல்றதே கம்யூனிட்டி ஃபார்மசியை தான். ஒன்று ஃபுட் சிட்டியில இருக்கிறதும் சொல்லும், பொசுசலையும் சொல்லும், இல்லாட்டி பிரைவேட் ஃபார்மசி. சிம்பிளா சொல்றோம்னா பிரைவேட்டா இருக்கிற ஃபார்மசி எல்லாத்தையும் நாங்க கம்யூனிட்டி ஃபார்மசின்னு தான் சொல்ல போறோம். சரி, அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல்லையும் ஃபார்மசின்னு ஒரு செக்ஷன் இருக்க போது அந்த இடத்துலையும் எங்களுக்கு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம். அது ரெண்டும் தெரிஞ்சது. மூணாவது கிளினிக்கல் ஃபார்மசி. இது கிளினிக்கல் ஃபார்மசினா என்ன? கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டா யார்? இப்ப கம்யூனிட்டி ஃபார்மசினா எங்களுக்கு தெரியும். இப்ப ரீட்டைல் ஃபார்மசிஸ் இருக்குது ஸ்ரீலங்கால. உங்களோட சிட்டிலையும் சின்ன சின்ன ஃபார்மசிஸ்ட் வைக்கும், இல்லைண்டா ஃபுட் சிட்டில ஃபார்மசி வைக்கும். அதுல ஒர்க் பண்ற ஃபார்மசிஸ்டுக்கு தான் நாங்க கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னு சொல்ல போறோம். இப்ப சொல்லுங்க, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னா யார்? போட்டோ அனுப்பிக்க மாதிரி என்னமா நீங்க வெட்டுறது தாங்க, நான் வெட்டு டாக்டர்ஸோட சேர்ந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றோம். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னண்டா, மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டா மாறுறதுக்கு. சொல்லுமே, டாக்டர்ஸ்ட ப்ரொஃபஷன் இருந்தா அதுல ஆகும் டாப் பொசிஷன்ன்றது நாங்க என்ன சொல்லுவோம், கன்சல்டன்ட் மாதிரி தானே. அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்ல இப்போ கம்யூனிட்டி ஃபார்மசிலையும் இருக்கிறது ஃபார்மசிஸ்ட் தான், அதுலயும் ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலையும் ஒர்க் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டோட மாறுறது. சரியா? இவங்களுக்கு ஸ்ரீலங்கால உண்மையிலே இதுவரையும் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இல்ல, பிராக்டிஸ் ஆகுறதும் இல்ல. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் கன்செப்ட்ரிக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் மாதிரி வார்ட் ரவுண்ட் போவாங்க. சரியா? ஒவ்வொரு பேஷண்டையும் ஹிஸ்டரிய பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசினை பார்த்துட்டு அவங்க சில மெடிசின்ஸை எட் பண்ணுவாங்க, அதே நேரம் ரிமூவும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி. சில உண்மையை சொல்ல போனா டாக்டரை விட பவர் கூட. அந்த பவர் கூடன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொதுவா ஒவ்வொரு நாட்டிலையும். ஒரு தடவை யூஎஸ்ஏல நடக்க கிட்ட, யார்ட கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்ல கான்ஃபரன்ஸ் நடக்க கிட்ட, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு கனடால இருந்து 30 ஃபார்மசிஸ்ட் யாரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அட்டென்ட் பண்ண போனாங்க. அப்படி அட்டென்ட் பண்ண போக கிட்ட கெனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுண்டா, 30 ஃபார்மசிஸ்டம் ஒரே ஃபிளைட்ல போகவான். 30 ஃபார்மசிஸ்டம் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டம் ஒரே ஃபிளைட்ல போகவானும். உடஞ்சி குறைஞ்சது 3 ஃபிளைட்ஸ்ல செப்பரேட்டடா போங்க. அப்ப பாருங்க, டாக்டர்ஸ் அப்படி கான்ஃபரன்ஸ் போகிட்ட எந்த ரூலும் வார இல்ல. அது மாதிரி மத்த பாருங்க, பொலிட்டிஷியன் போகிட்டையும் பிரிஞ்சு போறது இல்ல தானே. ஆனா கெனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த 30 ஃபார்மசிஸ்டும் ஒரே ஃபிளைட்ல டிராவல் பண்ணவானும். குறைஞ்சது 10 பேரா சரி செப்பரேட் ஆகி டிவைட் ஆகி செப்பரேட்டா 3 ஃபிளைட்ல ஃபிளை பண்ணுங்கன்னு சொல்றது. ரீசன் என்னண்டா, சம்டைம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஒன்று வந்து ஃபிளைட் ஏதாச்சும் பிரச்சனை நடந்து ஆக்சிடென்ட் ஒன்று சரி நடந்து ஒரேடியா 30 கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட அவங்களோட நாடு இழக்க தயார் இல்லைன்னு குறைஞ்சது 10 பேரா சரி செப்பரேட் ஆகி போக சொல்லியிருந்தாங்க. பாருங்க, அந்த நாட்டுல கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டுக்கு கொடுத்திருக்கிற
பிளேஸ். ஸ்ரீலங்கால இன்னும் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் என்ற ஒரு ப்ரொஃபஷன் இல்ல, அதாவது ஃபார்மசிஸ்டா இருக்கிற கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இன்னும் பிராக்டிஸ்ல இல்ல. ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் பிராக்டிஸ் இல்ல. போக ஸ்லைட்ல விளங்கும். மெடிசின்ஸ உண்மையிலேயே கூடுதலா படிக்கிறது வந்துட்டு டாக்டர்ஸ் இல்ல ஃபார்மசிஸ்ட். இப்ப ஸ்ரீலங்கால தான் பிஃபார்ம் டிகிரி 4 years. இது குறைஞ்சது நீங்க பாகிஸ்தான் போனாலும் பிஃபார்ம் டிகிரி 6 years. சரியா, 6 வருஷம் படிக்கணும். இதே யூஎஸ்ஏ கனடா மாதிரி போனீங்கன்னா 7 years படிக்கணும். சரியா, டாக்டர்ஸை விட ஃபார்மசிஸ்ட் தான் அவங்க டிகிரி ப்ரோக்ராமே லென்த் கூட, இந்த மிச்ச காலம் படிக்கணும். சரிதானே? இல்ல ஸ்ரீலங்காவே எடுங்களேன், 4 yearsல நாங்க ஃபார்மசிஸ்ட் வந்து 3 years தனியா மெடிசினை மட்டும்தான் படிக்கிறோம். ஆனா டாக்டர்ஸ் எடுத்து பாருங்க, ஒரே ஒரு வருஷம் தான், ஒன்லி 1 year தான் அவங்க மெடிசினை பத்தி படிக்கிறேன். சரி, நான் சொல்றது நம்புறது கஷ்டம்டா. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இல்லாட்டி ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்தா செகண்ட் இயர் இருக்கிறதும் இல்லை, நான் சொல்றேன் செகண்ட் இயர் முடிச்ச ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட போய், செகண்ட் இயர் முடிச்ச ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நார்மலா ஹைப்பர் டென்ஷனுக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர் கூடினா எடுக்கிற ஒரு மெடிசின் 5 சொல்லுங்க பார்ப்போம். சொல்லாது. ஏன்னா அவங்க செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி கூட மெடிசின்ஸை பத்தி படிக்கல. தேர்ட் இயர்ல மட்டும்தான் மெடிசினை படிக்க போறாங்க. 4th year 5th year அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தான் படிக்க போறாங்க. ஆனா ஃபார்மசிஸ்ட் 3 years மெடிசினை மட்டும் படிக்க போறாங்க. ஆனாலும் ஸ்ரீலங்கால ஃபார்மசிஸ்ட் டாக்டர்ஸ்க்கு கீழே தான் மெடிசினை ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு ரீசன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். இதே ஃபாரின்ஸ்க்கு போனா அப்படி இல்லை, 2 பேரும் ஈக்குவல் நிலைமையில இருப்பாங்க. சில கண்ட்ரிக்கு போனா டாக்டர்ஸை விட சில ஸ்டெப் மேல ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. சரியா, அதுல முக்கியமானது தான் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். அடுத்தது குயிக் ஓவரால் ரேட் பண்ணுங்க. 4th one, regulatory control and drug management. இந்த இடத்துலயும் ஃபார்மசிஸ்ட்க்கு ஒர்க் பண்ணலாம். ரெகுலேட்டரி கண்ட்ரோல், நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி, இப்ப ஃபார்மசிஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பாடி இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்கு. அந்த பாடியிலையும் யாரு ஒர்க் பண்றது? ஃபார்மசிஸ்ட் தான். சரியா, இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன போனா ஸ்ரீலங்கால NMRA என்று ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதால தான் ஃபார்மசிஸ்ட் அதே நேரம் மெடிசின் அவ்வளத்தையும் கண்ட்ரோல் பண்ற இவங்க தான் நேஷனல் மெடிசின்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி தான் ஃபார்மசிஸ்ட் அதே நேரம் மெடிசின்ஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற. இந்த NMRலையும் ஒர்க் பண்றது யாருன்னு கேட்டா ஃபார்மசிஸ்ட் தான். அதே நேரம் ட்ரக் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம்பிள் சொல்ல போனா MSD மெடிக்கல் சப்ளைஸ் டிவிஷன், இவங்க தான் ஸ்ரீலங்கால உள்ள அவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மெடிசின்ஸை சப்ளை பண்ற ஆட்கள். மெடிசின்ஸை சப்ளை பண்ற ஆட்கள், மேனேஜ் பண்ற ஆட்கள் MSD தான் மேனேஜ் பண்ணுது. இந்த MSDல கூட ஒர்க் பண்றது யாருன்னு கேட்டா ஃபார்மசிஸ்ட் தான். சரியா, அந்த இடத்துலயும் ஃபார்மசிஸ்டுக்கு ஒர்க் இருக்கு. எங்க ரெகுலேட்டரி கண்ட்ரோல், அதே நேரம் ட்ரக் மேனேஜ்மெண்ட். அடுத்தது 5th one, குவாலிட்டி அஷூரன்ஸ். அப்ப நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிற இடம் ஸ்ரீலங்கால குறைவானதுக்கு. இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, உலகத்திலேயே 2வது அதிக லாபம் தார, அதிக மணிய ஏர்ன் பண்ற மெத்தட் இல்லாட்டி யாருன்னு கேட்டா அவங்க தான் இந்த மெடிசின்ஸை ப்ரிப்பேர் பண்ற ஆட்கள். கம்பெனிஸ், ட்ரக் கம்பெனிஸ் தான் ஓவராலா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற அதிக லாபம் ஈற்றத்துல. முதலாவது இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஆயுதத்தோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். அதாலதான் இந்த ஆயுதத்தோட சம்பந்தப்பட்ட ஆட்களையும் மெடிசின்ஸோட சம்பந்தப்பட்ட ஆட்களையும் நாங்க மாஃபியான்னு தான் சொல்றோம். ஏன்னா அவ்வளவு காசு கொட்டி பெறல்ற 2 ஃபீல்ட். சரியா, ஆல் ஓவர் வேர்ல்ட் நான் சொல்றேன். ஸ்ரீலங்கால இல்ல, ஒன்று அதிக லாபம் ஈற்ற ஆயுதங்களை வித்து ஒன்று, 2வது இந்த மெடிசின். சரியா, அப்ப ஒவ்வொரு மெடிசினல் கம்பெனிலையும் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றதுக்கு, அவங்க செய்யற மெடிசின குவாலிட்டியை அஷூர் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதும் யாருன்னா ஃபார்மசிஸ்ட் தான். சரிதானே?
அதே நேரம் அடுத்ததும் அதே தான் பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அடுத்தது லாஸ்டா பாருங்க எகடமிக் ஆக்டிவிட்டீஸ்லயும் இப்ப நீங்க பிஃபார்ம் செய்ய போறோம்னா உங்களுக்கு டீச் பண்றதும் யாரு? பார்மசிஸ்ட் தான். சரிதானே? பாருங்க அதுவும் ஸ்ரீலங்கால உல்டாவா தான் நடக்குது, மாறி தான் நடக்குது. பார்மசிஸ்ட்க்கு டீச் பண்ற ஆட்கள் டாக்டர்ஸ். சரிதான், பெரும்பாலும் டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சில யூனிட்ஸ் இருக்கு, சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அது டாக்டர்ஸ்க்கு தெரியா. எக்ஸாம்பிள் பார்மசியூட்டிக்ஸ். பார்மசியூட்டிக்ஸ்ன்றது மெடிசின்ல இல்லாத ஒரு சப்ஜெக்ட், ஃபார்மசி ஃபீல்ட படிக்கிற ஒரு இந்த சப்ஜெக்ட் உண்டு. சரிதானே? அப்ப இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, சொல்றேன்டா சொல்லிட்டே போகணும். ஃபார்மசிஸ்ட் எங்கெங்க ஒர்க் பண்றன்றது. சரிதானே? குயிக்கா போவோம். இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஜாப்ஸ் இருக்குது பாருங்க. அடுத்து இப்போ முக்கியமானது நாங்க இந்த கோர்ஸ்ல என்ன என்ன சப்ஜெக்டா படிக்க போறோம் இருக்கு. சரியா? முதலாவது சப்ஜெக்ட் குயிக்கா ஒரு ரீட் பண்ணுங்க. பார்மசியூட்டிக்ஸ் மிச்ச முக்கியமான சப்ஜெக்ட். வெரி குட். பார்மசியூட்டிக்ஸ் மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லிடு. ஏனென்றா இத நாங்க மட்டும், அதாவது பார்மசிஸ்ட் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட ஸ்டடி பண்ற. டாக்டர்ஸும் இல்ல, நர்சஸும் இல்ல, வேற எந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் ஸ்டடி பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பார்மசியூட்டிக்ஸ். அது பார்மசிஸ்ட் மட்டும்தான் ஸ்டடி பண்றது. சரிதான்? ஓகே. அப்ப இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கிற இல்லாட்டி எழுதுற சிஆர் புக்க இந்த பார்மசியூட்டிக்ஸ்க்கு மெயினா தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. பார்ப்போம் பார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க என்ன ஸ்டடி பண்றது. சரியா? அப்ப இதுல என்ன ஸ்டடி பண்ண போறோம்னா டோசேஜ் ஃபார்ம் டிசைனிங். சரிதானே? அப்ப இந்த இடத்துல நான் பிரீஃபா சொல்றேன். டோசேஜ் ஃபார்ம் டிசைனிங்டா என்னண்டா, இப்ப நாங்க மருந்து இல்லாட்டி மெடிசன் எடுக்கிறோம் தானே, பாருங்க சம்டைம் அது டேப்லெட்ஸா இருக்க போகுது, சம்டைம் கேப்சியூல்ஸா இருக்க போகுது, சம்டைம் சிரப்பா இருக்கும், சிரப்ஸா இருக்கும், சம்டைம் அதே இன்ஜெக்ஷனா வெக்சின்ஸா இருக்க போகுது. பாருங்க அப்ப இப்படி ஒவ்வொரு ஃபார்முக்கும் நேச்சர்ல இருக்கிற மெடிசினை கன்வெர்ட் பண்றது, மாத்துறது தான் நாங்க பார்மசியூட்டிக்ஸ் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளா சும்மா சொல்லுவோம், பேராசிட்டமால் எடுப்போமே, நாங்க சொல்ற பெனடோல். உண்மையிலே பெனடோல் எப்படி இருக்குமெண்டா ஒரு ஒயிட் கலர் பவுடரா தான் இருக்க போகுது. சரியா? ஒயிட் கலர் பவுடரா தான் இருக்க போற என்னண்டா பேராசிட்டமால். சரியா? உண்மையிலே பேராசிட்டமால் இப்படிதான் இருக்க போற. ஆனா பாருங்க நாங்க ஒரு பார்மசில போய் பேராசிட்டமால் எடுக்க கிட்ட ஒரு காலமும் எப்படி பவுடர் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க போற இல்ல. அப்ப இத எந்த ஃபார்முக்கு மாத்திருப்பாங்க? ஒன்று டேப்லெட்ஸ்க்கு மாத்திருப்பாங்க. அதை கண்டிருப்போம். என்னது? பேராசிட்டமால் சிரப் இருக்கி, பெண்டோல் சிரப், சாரி டேப்லெட் இருக்கி. அதே நேரம் அந்த பவுடரை சிரப்பாவும் மாத்திருப்பாங்க, சிரப்பா மாத்திருப்பாங்க, பாட்டில்ஸ்ல இருக்க போகுது. சரியா? அதே நேரம் நாங்க கண்டில்லாது என்னண்டா பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்கு. சரியா? இன்ஜெக்ஷனும் இருக்கு, அதாவது தனி ஒரு லிக்விடாவும் இருக்கு, இன்ஜெக்ஷனாவும் இருக்கு, தனி லிக்விடா. பாருங்க இப்ப நார்மலா இப்படி பவுடரா இருக்கிறத ஒரு ஃபார்முக்கு மாத்துறது, ஒரு வடிவத்துக்கு மாத்துறது. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வடிவம் என்ன? ஒன்று டேப்லெட், அடுத்த சிரப், அடுத்த கேப்சூல், இப்ப தெரிஞ்சது அவ்வளவுதானே மெயினா. அப்ப அந்த வடிவத்துக்கு மாத்திர சயின்ஸ்க்கு தான், இந்த மாத்திர சயின்ஸ்க்கு தான் நாங்க என்ன சொல்ற பார்மசியூட்டிக்ஸ். அதே நேரம் இந்த கேப்சூல், சிரப், லிக்விட், அடுத்தது ointment, liniment, மிக்சர், அவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு தனி வேர்ட் சொல்றேன்டா டோசேஜ் ஃபார்ம். டோசேஜ் ஃபார்ம்ஸ் திரும்ப திரும்ப வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தந்துட்டு போறீங்க. இப்ப பேராசிட்டமால எடுத்தோம்னா அது கெமிக்கல் உண்டு, எப்படி இருக்க போகுது? ஒரு பவுடரா இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தேவைக்கு மாதிரி நாங்க ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்முக்கு மாத்திர அந்த சயின்ஸ்க்கு தான் நாங்க என்ன சொல்ற பார்மசியூட்டிக்ஸ். அப்ப இதுக்கு கீழே என்ன படிக்க போறோம்னா என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் இருக்கி, அதுல என்னென்ன இருக்குது, எப்படி மாத்துற, அது பத்திய பேசிக் சயின்ஸை தான் நாங்க பார்மசியூட்டிக்ஸ் கீழே படிக்க போறோம். சரிதானே? யோசிக்க தேவையில்லை, போக போக திரும்ப
அதாவது இந்த இடத்துல நாங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம்னு தான் சொல்றோம். பார்மசியூட்டிக்ஸா படிச்சு தரல. பார்மசியூட்டிக்ஸ் தனி லெக்சர் சீரியஸா போகும். இந்த பார்மசியூட்டிக்ஸும் அதே நேரம் எங்களோட 2வது சப்ஜெக்ட் பார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ண இந்துல இருந்து எங்களோட கோர்ஸ்னுடைய 1 இயர் ஆகும் தானே, அந்த 1 இயருமே இந்த 2 சப்ஜெக்ட் வந்துட்டே இருக்கு. சரிதானே? ஆகவும் கூடுதலா இருக்கிற சப்ஜெக்டும் இதுதான், ஆகவும் முக்கியமான சப்ஜெக்டும் இதுதான். சரியா? அப்ப குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க, பார்மசியூட்டிக்ஸ்னா என்ன? ஒரு மருந்து எடுத்தா அது எந்த டோசேஜ் அளவு கொடுக்கணும் அதை பத்தி The science of designing dosage. திரும்ப சொல்லுவோம். என்னண்டா இப்ப சும்மா சொல்லுவோமே, திரும்ப பெரசிட்டமோலே சொல்றேனே, பெரசிட்டமோல் இயற்கையா நேச்சுரல் எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி பவுடரா தான் இருக்க போகுது. ஒயிட் கலர் ஒரு பவுடரா இருக்க போகுது. இப்ப அந்த பவுடர் அப்படியே வச்சுக்கொண்டு பார்மசில யாரும் டிஸ்பென்ஸ் பண்ற இல்லையே, கொடுக்குற இல்லையே, இஷ்யூ பண்ற இல்லையே. அப்ப அதுக்கு இந்த ஒரிஜினல் மெடிசினை அத்தனை உண்மையாவே இருக்கிறது, அத ஒரு ஃபோமுக்கு மாத்துற, ஒன்று டேப்லெட்டுக்கு மாத்துற, இல்லண்டா ஒரு சிரப் ஃபார்முக்கு மாத்துற, இல்லண்டா சொல்லுமே சப்போசிட்டரிக்கு மாத்துற. இந்த சப்போசிட்டரி எல்லாம் யோசிக்க வேணும், திரும்ப பின்னுக்கு வரப்போகுது. அப்ப ஒரிஜினலி நார்மலா இருக்கிறத இந்த ஒரு ஃபார்முக்கு மாத்துற. அப்ப இந்த மாத்துற ப்ரோசஸுக்கு இல்லாட்டி இந்த சயின்ஸ்க்கு தான் நாங்க என்ன சொல்ற, பார்மசியூட்டிக்கல்ஸ். சரியா? பார்மசியூட்டிக்ஸ் சொல்றது ஒரிஜினலா இருக்கிற மெடிசினை ஒரு ஃபார்முக்கு மாத்துற. இந்த ஒவ்வொன்றையும் சேர்த்து ஒரு தனி வேர்டா சொல்றேன்டா டோசேஜ் ஃபார்ம். இந்த பெரசிட்டமால் எங்களுக்கு எந்தெந்த வடிவத்துல கிடைக்குது, டேப்லெட், அடுத்தது சிரப், அடுத்தது என்ன சப்போசிட்டரி, அடுத்தது லிக்விட். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு வடிவம் தானே. இந்த வடிவம் அவ்வளவுக்கும் தனியா சேர்த்து சொல்ற வேர்ட் தான் டோசேஜ் ஃபார்ம். அப்ப கேப்சூல்ன்றது டோசேஜ் ஃபார்ம்ல ஒரு வகை, அதே மாதிரி சிரப்ன்றது இன்னொரு வகை டோசேஜ் ஃபார்ம். டோசேஜ் ஃபார்ம் நிறைய இருக்கு. இப்ப நாங்க திரும்ப படிப்போம். டோசேஜ் ஃபார்மை திரும்ப 3 பிரிப்போம். ஒன்று லிக்விடா இருக்கிற டோசேஜ் ஃபார்ம், அடுத்து சொலிடா இருக்கிற டோசேஜ் ஃபார்ம், அடுத்து செமி சொலிடா இருக்கிறது. உண்மையிலே டோசேஜ் ஃபார்ம்ண்டா ஒன்றுமில்ல, நாங்க கடைசியா ஃபைனலா பார்மசில மருந்த எடுக்க கிட்ட எந்த ஃபார்ம்ல இருக்கும் அதுதான் நாங்க டோசேஜ் ஃபார்ம் சொல்றோம். ஒன்றாவது லிக்விட்ல இருக்கலும், சொலிடா இருக்கலும், செமி சொலிடா இருக்கலும். சொலிடா இருக்கின்றா அதை எங்களுக்கு திரும்பவும் பிரிக்கலும். என்ன, டேப்லெட், கேப்சியூல், சப்போசிட்டரி, அது மாதிரி போகுது. லிக்விடா சிரப், ஒயின்மெண்ட், அதே மாதிரி இமல்ஷன், அப்படி பிரிச்சுட்டு போகலும். இதெல்லாம் நீங்க படிச்சு தரல, திரும்ப டோசேஜ் ஃபார்ம் உங்களுக்கு தனி ஹெடிங் இருக்கு, அந்த இடத்துல படிப்போம். அப்ப இப்பைக்கு நீங்க பேசிக்கா நினைவு வச்சுக்கொண்டா சரி, பார்மசியூட்டிக்ஸ்னா என்ன, சயின்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் டிசைனிங். அப்ப டோசேஜ் ஃபார்மை பத்தி தெளிவா படிக்க போறோம். அப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, சிரப்ண்டா என்ன, சிரப்ல என்னென்ன இருக்க போகுது, அது மாதிரி விஷயம். சரிதானே? அடுத்தது 2வது முக்கியமான சப்ஜெக்ட் தான் பார்மகாலஜி. சரியா? பார்மகாலஜிண்டா என்னண்டா ஒரு மெடிசின் எப்படி எங்களோட உடம்புக்கு போய் ஒர்க் பண்ண போகுது, அதே நேரம் அந்த மெடிசினுக்கு எங்களோட உடம்பு என்ன பண்ண போகுது, அடுத்தது அந்த மெடிசின் எடுக்கிறதால எங்களோட நோய் இல்லாட்டி டிசீஸ் எப்படி கிளியர் ஆக போகுது, எப்படி குணமாக போகுது, கியூர் ஆக போகுது. அதே நேரம் அந்த மெடிசின் சைடு எஃபெக்ட் தருமண்டா என்ன சைடு எஃபெக்ட் தரையிலும். சரியா? அது மாதிரி தனியா மெடிசின்ஸை பத்தி படிக்கிற சப்ஜெக்டை தான் நாங்க பார்மகாலஜின்னு சொல்றோம். சரியா? பார்மகாலஜி கீழே மெடிசின்ஸை பத்தி தனியா படிக்க போறோம். எந்தெந்த டிசீஸ்க்கு எந்தெந்த மெடிசின் கொடுக்கணும், அதுல டோசேஜ் எப்படி இருக்கும், அதே நேரம் அதுல சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா, அடுத்தது அந்த மெடிசின் எப்படி எங்களோட டிசீஸ் கியூர் பண்ணுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? ஸ்டார்ட்ல சொன்ன விஷயம் இங்கே பார்க்கும். ஸ்டார்ட்ல சொன்ன விஷயத்துல காட்டணும்னு இந்த இடத்துல இருக்கு, தனியா கிட்ட ரீட் பண்ணி பாருங்க. சரியா? கிளாஸ் முடியா ரீட் பண்ணி பாருங்க. அடுத்தது முக்கியமான அடுத்த ஹெடிங் தான் பார்மகோகக்னிசி. சரி, பார்மகோகக்னிசிண்டா இயற்கையா இருக்கிற மெடிசின்ஸ். அதாவது இயற்கையாண்டா சும்மா சொல்லுமே, பிளான்ட்ல இருந்து எனிமல்ஸ்ல இருந்து டிரெக்டா நாங்க மெடிசினா யூஸ் பண்றோமே, அதை பத்தி படிக்கிறது தான் நாங்க பார்மகோகக்னிசின்னு சொல்றோம். சரியா? அப்ப இதை நாங்க தனி ஒரு சப்ஜெக்டா எடுத்து செய்யற அளவுக்கு பெரிய பாரமான வெயிட் உள்ள சப்ஜெக்ட் இல்ல. இது பார்மகாலஜி செஞ்சு கொண்டு போறதோடயே
ஃபார்மகோகக்னிசியும் கவர் ஆகும். இதுக்கு தனியா நீங்க சிஆர் புக் எல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. கட்டாயம் ஃபார்மசியூட்டிக்ஸ்க்கு ஃபார்மகாலஜிக்கு தனி ஒரு சிஆர் புக் மெயின்டைன் பண்றது நல்லது. அடுத்தது ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. உண்மையில கெமிஸ்ட்ரி என்று சொன்னதுக்கு நாங்க இங்கே கெமிஸ்ட்ரியில பெருசா ஒன்றுமே படிக்க போறோம் இல்லை, சரியா? ஆகும் சின்ன சின்ன குவாலிட்டி அதே நேரம் ஸ்டெபிலிட்டியோட சம்பந்தப்பட்ட சில பெராமீட்டர்ஸை மட்டும்தான் ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில படிக்க போறோம். இதுக்கும் நீங்க தனியொரு சிஆர் புக் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டா தேவையில்லை, சரிதானே? அடுத்தது மெடிசினல் கெமிஸ்ட்ரி. இதுவும் ஒரு ஆகவும் கொஞ்சமா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அப்ப மெடிசினல் கெமிஸ்ட்ரியில நாங்க என்ன படிக்க போறோம்னா, ஒரு மெடிசின் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கொண்டுட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால எப்படி அந்த டிசீஸை கியூர் பண்ண போகுது, இல்லாடி இந்த ஸ்ட்ரக்சரை எங்களுக்கு ஆல்டர் பண்றதால கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதால அந்த மெடிசின் வினைத்திறன் எஃபிசியன்சி எல்லாத்தையும் எப்படி கூட்டி கொள்ளையணும்ன்றத படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் மெடிசினல் கெமிஸ்ட்ரி. அதுக்கும் ஒரு தனி சிஆர் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணணும் இல்லை, சிம்பிளா ஃபார்மகாலஜிலேயே மெடிசினல் கெமிஸ்ட்ரியும் கவர் ஆகும், சரியா? திரும்ப பிரிச்சு மெடிசினல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுல ஃபார்மகாலஜி படிக்கக்கிட்டேயே மெடிசினல் கெமிஸ்ட்ரியும் கவர் ஆகும். சரி, அதுக்கு போது இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பாருங்க பாப்போம், ஆக்டிவா இருக்கிறார்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன ஸ்டார்ட்ல கொஞ்சம் போரிங்கா இருக்கும், தனியா தேறி போக கேட்டேன். மெடிசின்ஸ் ஒன்றும் வரல தானே, பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேட்டுட்டு இருக்கிறார்கள். ஓகே, டோட்டலா 41 ஹேண்ட் ரைசஸ், 42. இடைக்கிட பார்த்துக்கொள்ளும், ஏன்னா நைட் டைம் செய்யறதால குள்ளகள் தூங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரி, திரும்ப வருவோம். அடுத்தது ஃபார்மசியூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி. உண்மையிலே இதுல திரும்ப நீங்க ஏ லெவல்ல படிச்ச அதே மைக்ரோபயாலஜி தான் நீங்க படிக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா அதை விடையும் குறையா படிக்க போறீங்க. வெக்சின்ஸ்டா என்ன, நிற்பீடனம்டா என்ன, இம்யூனிட்டின்டா என்ன, அந்த விஷயம் கொஞ்சம் தான் மைக்ரோபயாலஜில படிக்க போறீங்க. திரும்ப ஒவ்வொரு கிளாஸஸ் படிக்க போற இல்ல, அதாவது எப்படின்னா வைரஸ், அடுத்தது என்ன பாக்டீரியா, அதுல கிளாசிபிகேஷன் என்ன, அது ஒன்றுமே படிக்க போற இல்ல. நிற்பீடனம் இம்யூனிட்டின்டா என்ன, அது டைப்ஸ் என்ன, அடுத்தது வெக்சின் சீரான்டா என்ன, அவ்வளவுதான் ஃபார்மசியூட்டிக்கல் மைக்ரோபயாலஜில படிக்க போறது. அதுக்கும் தனி ஒரு சிஆர் புக் மெயின்டைன் பண்ணணும் இல்ல, தார பிடிஎஃப் தாரலாம், சரிதானே? அடுத்தது பயோடெக்னாலஜி. அதுவும் அங்கிங்க லைட்டா தட்டி தடாவி போற பாடம் கொஞ்சம் தான் வரப்போகுது. இதுவும் அந்த வெக்சின் சீரா அதுகளுக்கும் டச் ஆகிட்டு போகும். இதுக்கும் நீங்க தனியா காப்பி உண்டோ நோட்ஸ் உண்டோ மெயின்டைன் பண்ணணும். ஃபார்மசியூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி எல்லாம் 2 or 3 கிளாஸஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், சரிதானே? அடுத்தது முக்கியமான உண்டோ, இதுக்கும் ஃபார்மசியூட்டிக்ஸ் கீழே தான் நாங்க கவர் பண்ண போறோம். கம்பவுண்டிங் முக்கியமானது. ஸ்டார்ட்ல உங்களோட கோர்ஸ்ல ப்ராக்டிக்கல் இருந்து, சரியா? ப்ராக்டிகல்ஸ் இருந்து ஒரு 3 ப்ராக்டிகல் சரி அவங்களோட முன்னுக்கு நீங்க செஞ்சு காட்டு. ஆனா இப்ப உங்களோட லக்கி என்னடா, ப்ராக்டிகல்ஸ் எதுவுமே இல்லை, சரியா? அப்ப ப்ராக்டிக்கல் எதை தருவாங்கண்டா, ஒரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் தான் தருவாங்க. அப்ப எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் தான் என்னண்டா, சில சிம்பிள் மெடிசின்ஸ் இருக்கு, சரியா? சிம்பிள் மெடிசின்ஸ் இருக்கும், அது நாங்க ஃபார்மசியில ஒன் த டைம் அப்ப பிரெஸ்கிரிப்ஷன் வாரத்தோட அந்த மெடிசினை நாங்க செஞ்சு கொடுக்கணும், சரியா? அப்படி சின்ன சின்ன மெடிசின்ஸ் தான் இருக்கு, நிறைய இல்ல, 100க்கு 1-2 தான் இருக்கு. அது மாதிரி மெடிசின் ஆகும் சின்ன மெடிசின்ஸ், அதை நாங்க என்ன செஞ்சு கொடுக்கணும், ஃபார்மசியில ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், சரியா? அப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், கம்பவுண்டிங், சரியா? எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் உண்டு, ப்ரிப்பேர் பண்றது தான் நாங்க கம்பவுண்டிங்னு சொல்ல போறோம், சரியா? அப்ப அதுக்கு எங்களுக்கு வேறையா பிரெஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். இதை பார்த்து இதுல ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் இருக்கும்.
அதை பார்த்து அந்த அளவு எடுத்துக்கொண்டு நாங்க ஒரு ப்ரிப்பரேஷனை ப்ரிப்பேர் பண்றது தான் கம்பவுண்டிங்னு சொல்றது. சரியா? இப்ப இதையும் படிக்கணும், ப்ராக்டிக்கலுக்காக இல்ல, எக்ஸாமுக்காக. சரியா? எக்ஸாம்ல ரைட்டிங் பார்ட்ல வரப்போகுது, எழுதணும். அப்ப இதையும் நாங்க பார்மசியூட்டிக்கல்ஸ்க்கு கீழே படிப்போம். பேசிக்கா கம்பவுண்டிங் தான் என்னன்ற ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கோங்க போகுது. சரிதானே? இப்போ ஒன்றுமில்ல, ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து அதில் உள்ள இன்கிரீடியன்ட் வே பண்ணி எடுத்துக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரிப்பரேஷனை செய்யுது. உண்மையில இப்ப ப்ராக்டிஸ் ஆகுறதே இல்லை என்றாலும் ஸ்டார்ட்ல இருந்து இந்த ஹெடிங் இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதால நாங்களும் படிக்கிறோம். இப்ப நீங்களும் நிறைய ஃபார்மசிக்கு போயிருப்பீங்க. பிரெஸ்கிரிப்ஷனை கொடுத்தோன்ன உடனே ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து தர மெடிசின்ஸ் தான் கூட. அந்த பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து செஞ்சு தர மெடிசின்ஸ் குறவும். நினைக்கிற மாதிரி நீங்க அப்படி எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க. சம்டைம் சில ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கே சான்ஸ் இருக்கு, ஆனா பெரும்பாலும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கே சான்சஸ் இல்லை. சரிதானே? அடுத்த முக்கியமானது, இதுக்கு தான் நீங்க அடுத்த 3வது சிஆர் புக்கை மெயின்டைன் பண்ணணும், ஃபோரென்சிக் ஃபார்மசி. இதுக்கு தான் நாங்க இன்னொன்னு சொல்ற லோ அண்ட் எத்திக்ஸ். சரி, இந்த எத்திக்ஸ் உங்களுக்கு தான் ப்ரொஃபஷன் எல்லாம் வரப்போகுது. லோவுக்கு தான் நாங்க ஸ்டார்ட்ல சொன்னோமே NMRA, அதெல்லாம் தெளிவா படிக்கணும். சரியா? NMRA என்று ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அதுல ஒரு எக்டும் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு, ஒரு பார்மசிஸ்டுக்காகவே கொண்டு வந்த சட்டம். அதை நாங்க தெரிஞ்சுதான் இருக்கணும் கட்டாயம். பார்மசிஸ்டா பிராக்டிஸ் பண்றா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த எக்ட நாங்க படிக்கணும். இப்ப யோசிக்க தேவையில்லை நாங்க லோயர் அளவுக்கு படிக்கணுமாண்டு இல்ல, அவ்வளவு லோ எல்லாம் படிக்க தேவையில்லை. நாங்க படிக்க வேண்டிய ஒரே ஒரு லோ என்னன்னா, இந்த மெடிசினுக்கு ரிலேட்டடான ஒரே ஒரு லோ, அதை மட்டும் கட்டாயம் நாங்க படிச்சு கொள்ளும். அதே நேரம் எத்திக்ஸ், லோண்டா தெரியும் சட்டம், எத்திக்ஸ் என்றா எப்படி சொல்லுவோமே, லோன்றது என்ன, நீங்க ஒரு குற்றம் செஞ்சா ஒன்று சொல்லுமே, லோக்கு உட்படுறதுன்னா நீங்க ஒன்று செய்ய கிட்ட அதுக்கு தண்டனை கிடைக்குதுண்டா அது லோக்கு கீழே வருது. சும்மா சொல்லுவோம், நீங்க என்ன செய்றீங்க, ஏதோ ஒன்றை திருடுன்னு வைங்களே. சரியா? அப்ப அதுக்கு ஒரு பெனால்டி இருக்கு, தண்டனையும் இருக்கு. அப்ப அது லோவால கண்ட்ரோல் பண்ற விஷயம். சிலது இருக்கு எத்திக்ஸ், சும்மா சொல்லுமே பொய் சொல்றன்றது. இப்ப அதுக்கு பொய் சொன்னதுக்கு என்ன நடக்க போற இல்ல, உங்களுக்கு தண்டனையோடு கிடைக்க போற இல்ல என்றாலும் சொல்லுமே. இப்ப நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தண்டனை கிடைக்காது என்றாலும் மனசுக்கு சரியில்லைன்ற மாதிரி சொல்றேன், பிக்டோன் இந்த மாதிரி செஞ்சதுக்கு ஒரு மாதிரி இருக்கின்ற அது மாதிரி விஷயங்கள் நாங்க என்ன சொல்றோம், எத்திக்கல். இப்ப செஞ்சா குற்றம் தண்டனை ஒன்று இல்ல, ஆனா செய்யறது சரியில்லைன்ற மாதிரி விஷயம் இருக்குது, அதுக்கு நாங்க சொல்ற எத்திக்கல் திங்ஸ். சரியா? அப்ப ஃபோரென்சிக் ஃபார்மசிக்கு கீழே லோவையும் எத்திக்ஸையும் படிக்க போறோம். அதுலயும் என்ன திரும்ப படிக்க போறோம்னா, லோண்டா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, அது ரெண்டுக்கும் மேல உள்ள டிஃபரன்சஸ் என்ன. அப்புறம் லோல முக்கியமா NMRA என்ற ஒரு எக்ட் இருக்கு. சரியா? நாங்க லோக்கு கீழே முக்கியமா 2 விஷயம் படிக்க போறோம், அதையும் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். ஒன்று NMRA எக்ட். சரியா? இப்ப இதுதான், இந்த சட்டம் தான், எக்ட் தான் எல்லா மெடிசின்ஸையும் அதே நேரம் பார்மசிஸ்டையும் பார்மசியையும் கண்ட்ரோல் பண்ற சட்டம். இப்ப இந்த சட்டத்துல தான் இருக்கு, நீங்க ஒரு பார்மசி வைக்கணும்டா, ஓபன் பண்ணணும்டா என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்கணும், என்னென்ன கிரைட்டீரியாவுக்கு உட்பட்டா உங்களுக்கு பார்மசி வந்து ஓபன் பண்ணிடும்ன்றது அவ்வளவும் இந்த எக்டுக்கு கீழே இருக்கு. இதை நீங்க படிச்சா உங்களுக்கு முன்னுக்கு ப்ராக்டிஸ் பண்றது ஈஸி, அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி இன்னொரு ஆர்டினன்ஸ் இருக்கு. சரியா? சிம்பிளா சொன்னா பொட்டோ, பாய்சன்ஸ் ஓபியம் அண்ட் ட்ரக்ஸ். சரியா? டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் எக்ட். சரியா? இல்லாட்டி ஆர்டினன்ஸ் சொல்றேன். இது என்னத்தை கண்ட்ரோல் பண்றேன்டா, நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இப்ப ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் என்றா எடிக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தனியா ஒரு ஆர்டினன்ஸ் இருக்கு. NMRA வந்துட்டு எதை கண்ட்ரோல் பண்றேன்டா, எடிக்டிவ் ஆகாத மெடிசின்ஸ், அதே நேரம் மெடிக்கல் டிவைசஸ், அது மாதிரி கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த NMRA எக்ட். ஆனா இன்னொரு எக்ட்ரிக்கு பொட்டோண்டு, அது வந்துட்டு தனியா நார்கோட்டிக் ட்ரக்ஸ், எடிக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. சரியா? இப்ப இவ்வளவு தான் படிக்க போறோம். இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஆ ஃபோர்த் ஒன் கொஞ்சம் சொல்லலுமா? ஃபோர்த் ஒன் நாங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸா? ஓ நாங்க இப்ப 9 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் தானே, அதுல அந்த ஃபோர்த் ஒன். யா இதான். ஃபோர்த் ஒன்ன்றது ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுல நாங்க என்ன படிக்க போறோம்டா, குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி எஸ்பெக்ட். சரியா? இப்ப சும்மா சொல்லுவேன், இப்ப உங்களுக்கு டெப்லெட் உண்டு, நீங்க கவர்ல இல்லாம திறந்து வைக்கலுமா ஓபன் பிளேஸ் ஒன்ல? சொல்லுங்களேன். ஃபார்மசி வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க, பெனடோல நீங்க எடுக்கிறீங்க, லூஸ் பெனடோல் எடுக்கிறீங்க. எப்பவுமே பெரசிட்டமால் தான் ஜெனரிக் நேம். இப்ப பெரசிட்டமால் எடுக்கிறீங்க, அத ஓபன் பண்ணி வைக்கலுமா? இல்லாது. என்ன நடக்கும்? இது காத்து போ. சிம்பிளா சொல்றேன்னா காத்து போகும். அப்படின்னா என்ன? ஆக்சிஜனோட அதே நேரம் அட்மாஸ்பியரிக் கேசஸோட ரியாக்ட் பண்ண போகுது. அப்படி ரியாக்ட் பண்ணாலும் எங்களுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணலாம், என்ன பிரச்சனை? அப்படி ரியாக்ட் பண்ணினா குறைஞ்சிரும். என்ன குறையும்? அதோட குவாலிட்டி குறையும். அப்ப சிம்பிளா மெடிசின் குவாலிட்டிய டிட்டர்மைன் பண்ற விஷயங்கள் என்னென்ன, குவாலிட்டிய குறைக்கிற விஷயங்கள் என்னென்ன படிக்கணுமா தேவையில்லையா? படிக்கணும். கட்டாயம். அதே நேரம் அதோட ஸ்டெபிலிட்டிய பாதிக்கிற விஷயம். சும்மா சொல்லுவோமே, இன்சுலின் இருக்குது. இப்ப நீங்க ஃபார்மசி வந்து ஓபன் பண்ணிட்டீங்க, கட்டாயம் நீங்க ஃபார்மசிஸ்ட் ஆனா அடுத்த கட்டமே நான் ஃபார்மசி ஓபன் பண்றது தானே டாக்கெட். இப்ப ஃபார்மசி வந்து ஓபன் பண்ணிட்டீங்க, இன்சுலினை கொண்டு வந்திருக்கிறீங்க. எந்த இடத்துல இன்சுலின் சிரிஞ்சஸ வைப்பீங்க? ஃப்ரிட்ஜ்ல. ஏன் நார்மலா செல்ஃப்ல வைக்கலாம்? அது அந்த டெம்பரேச்சர்ல இருந்தா தான் ஸ்டேபிளா இருக்கும். ஓவா இல்லையா? இல்லாட்டி இப்ப சும்மா சொல்லுமே, நீங்க படிச்சிருப்பீங்க ஏ லெவல் சயின்சஸ்ல, என்னது புரோட்டீன் எல்லாம் டீநேச்சர் ஆகிறது. டீநேச்சர் ஆகிறேன் நம்ம முப்பரிமாண கட்டமைப்பு இல்லாம ஆக்கி ஒளியில் மிச்சம் டெம்பரேச்சருக்கு போக்கிட்டு. அப்ப அது மாதிரி சில புரோட்டீன் நாங்க டிரெக்டாவும் மெடிசினா எடுக்கிறது. அப்ப இன்சுலின்ன்றது ஒண்ணுமில்ல, ஒரு புரோட்டீன். சரியா? அப்ப அதோட ஸ்டெபிலிட்டி எந்தெந்த விஷயம் பாதிக்க போகுது, அப்ப அது நாங்க படிக்கணுமா தேவையில்லையா? கட்டாயம் தேவைதானே. இப்ப நாங்க இப்படி யோசிங்களேன், நாங்க படிக்க போறது ஒன்றுமே எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு விட இப்படி யோசிங்களேன், நாங்க படிக்கிறது ஒவ்வொன்றும் எங்களுக்கு தேவைப்பட போது. நாங்க ஃபார்மசி ஒன்று ரன் பண்ண கட்டாயம் ஒவ்வொன்றும் தேவைப்படும். அதான் சொல்றேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு விட்டு உதறி தள்ளி போகலாம். நாங்க படிக்கிறது ஒவ்வொன்றும் எங்களுக்கு கை கொடுக்க போகுது. இப்போ ஃபுட் அண்ட் ட்ரக் கமிஷன்ஸ் வருவாங்க, ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, உங்களோட ஃபார்மசியை இன்ஸ்பெக்ட் பண்ண. அப்படி வர்றதுக்கு போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இப்படிதான் ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த செட்டப்ல உங்களோட ஃபார்மசி இருந்தா ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்ததுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாண்டா, இது இந்த இடத்துல வைக்கணும், இது எப்படி குவாலிட்டி இருக்கணும். இதுல சும்மா சொல்லுவோமே, சில மெடிசின்ஸ் இருக்கும் அது குவாலிட்டி இல்லா போய்த்தண்டா உங்களுக்கு கலர் சேஞ்ச் விளங்கு. சில சில சிறப்பெல்லாம் இருக்கு, கலர் சேஞ்ச் நல்லா விளங்கு. எமோக்சிலின் மாதிரி சிறப்பெல்லாம் இருக்கு, அது ஏதாச்சும் குவாலிட்டி ப்ராப்ளம் ஒன்று நடந்திருந்தா அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி டேப்லெட்ஸும் கலர் சேஞ்ச் ஆகும், மெல்ட் ஆகும். அப்ப அது மாதிரி சில எஸ்பெக்ட்ஸ் இருக்கு படிக்கணும். அது படிக்க போறோம் ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில. மேலே அப்படி ஆகிறத படிக்க போறோம் இல்ல, எதால ஆக போகுது அதை படிக்க போறோம். இப்ப சும்மா சொல்லுவோமே, ஒரு டேப்லெட்டை இல்லாட்டி ஒரு சிரப்பை நாங்க திறந்து வச்சா அந்த சிரப்ல இல்லாட்டி டேப்லெட்ல என்ன நடக்க போகுது, எப்படி அதோட குவாலிட்டி குறைய போகுது, அதை படிக்க போறோம். சரிதானே? வேற ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். செக் பண்ணவான கட்டாயம் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே தானே? கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. குயிக்கா பார்ப்போம். இப்ப நான் சொன்ன ஒவ்வொன்றையும், அதாவது நான் சொன்ன சப்ஜெக்ட் தான், சப்ஜெக்ட்ல படிக்கிறத ஓவராலா சொன்னது தான். திரும்ப ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப படிக்க போறோம். சரிதானே?
சொல்லிட்டு இதுல பெருசா விலங்கு இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. நான் ஒன்றும் சொல்ல இல்லை. இப்ப சொன்னது என்னண்டா இந்த சப்ஜெக்ட படிக்க போறீங்க அவ்வளவுதான். இப்ப ஸ்டார்ட்ல ஃபார்மசிஸ்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது, நாங்க ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆனா அடிக்கடி காண்ற ஃப்ரெண்ட் தான் யாரு? மெடிசின். சரியா? ஃபார்மசிஸ்டாவே மெடிசின்ஸோட இருக்கிறார்கள் தான். சொல்லுங்க, மெடிசின் என்ன? உங்கள்ட்ட கேட்குறது மெடிசின்டா என்னன்னு கேட்டா நீங்க என்னத்தான் ஆன்சர் பண்ணுவீங்க? இதுதான் மெடிசின்டா, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? பார்க்க போறோம் என்னண்டா, சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் ஃபார் அ ட்ரக். அது வந்து இப்ப ட்ரக்ன்றது பெருசா யூஸ் ஆகுற இல்ல, இந்த மெடிசின்ன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளுங்க. a simple definition for a medicine. அடுத்தது what is a pharmaceutical? திரும்ப அதே தான் தந்திருக்கு, what is a medicine. அப்புறம் இது ரெண்டு மட்டும் தானா? குயிக்கா சொல்லுங்க, மெடிசின் என்ன? சரி, அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி சொல்லுங்க, மெடிசின்ஸ் எங்க செல் பண்ணேலும் எங்க விக்கேது? மெடிசின்ஸ் சேல் பண்ற இடம் எது? பார்மசி. சொல்லுங்க, grocery ஒன்றுல மெடிசினை சேல் பண்ண இயலுமா? எல்லாம் உண்மையிலே சொல்ல போனா, நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் எங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணலும், அதுல ஸ்டார்ட் கேட்டகரி, அதாவது ஓடிசி என்றைக்கு ஓவர் த கவுண்டர் மெடிசின். சரியா? அத என்ன செய்யலும், குரோசரியில என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பெனடோல் மாதிரி. பெனடோல் மட்டும் தானே நீங்க கண்டிருப்பீங்க குரோசரியிலையும் இருக்கிற மெடிசின். அப்ப பெரும்பாலும் என்ன மெடிசின்ஸை சேல் பண்ற இடம் ஃபார்மசி. குரோசரியில ஏலாண்டு வச்சுக்கொள்வோம். சரியா? இப்ப சொல்லுவோம், குரோசரியில ஒரு கிரீம் ஒன்று இருக்குது, இல்லாட்டி ஏதோ சிரப் ஒன்று இருக்குது. இதை குடிச்சா, இதை யூஸ் பண்ணினா என்னவா ஃபேஸ் ஃபேர் ஆகும் என்று ஒரு கிரீம் ஒன்றையோ இல்லாட்டி ஏதோ டெப்லெட் ஒன்றையோ குரோசரியில சேல் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்லுவோமே, ஃபார்மசிஸ்ட் ஆகி ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரா மாறிட்டீங்க. நீங்க அந்த குரோசரிக்கு போய் அந்த டெப்லெட் இல்லாட்டி அந்த சிரப்ப எப்படி இதுதான் இது மெடிசின் என்று நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க? அந்த குரோசரி ஓனரோட பண்ணதானே வேணும். நீங்க போறீங்க குரோசரியில, எப்படி ஒன்று இருக்குது, ஒரு சிரப் ஒன்றோ ஒரு டேப்லெட் ஒன்றோ இருக்குது. அதை எடுத்தா என்ன சொல்ற அந்த குரோசர், அந்த ஓனர் சொல்ற இது ஃபேஸ் வைட்னிங்க்கு இல்லாட்டி ஸ்லிம் ஆகிறதுக்கு அப்படி எடுக்கிற ஒரு சப்ளிமெண்டே ஒழிய இது மெடிசின் இல்லைன்னு சொல்றேன். நீங்க இல்ல இது மெடிசின் தானேன்னு அவரோட ஆர்கியூ பண்ண தானே வேணும். அப்ப எந்த இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு கொண்டு இது மெடிசின் என்று நீங்க அவரோட ஆர்கியூ பண்ணுவீங்க. அதுதான் உண்மையிலே மெடிசின் டெஃபினிஷனாகவும் இருக்க போகுது. விலங்கில்ல? சரி, அப்ப இன்னைக்கு தானே வந்தீங்க, பிரச்சனை இல்லை, தெரியாதே. இப்ப இன்னைக்கு படிச்ச போறோம், ஒரு ஆள் உங்ககிட்ட கேட்டா மெடிசின் என்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் உண்டு இல்லாட்டி எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தாங்கண்டா, நீங்க சொல்ல வேண்டியது இதுதான். சரியா? சிம்பிளிஃபைட் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெஃபினிஷன் எதுக்கு? ட்ரக்ஸ். மீது ட்ரக்ஸ்ன்றது இப்ப யூஸ் பண்றதுக்கு ஒரு மெடிசின். மெடிசினுக்குரிய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? A drug is a, or read பண்ண பாப்போம். A drug is any, read பண்ண பாப்போம் குயிக்கா. A drug is any substance used in the treatment and prevention of disease, diagnosis, relief of symptoms, or used to change structure or function of the body. அப்ப மெடிசின் என்றது என்னவா? சப்ஸ்டன்சஸா எதுக்கு யூஸ் பண்ற முதலாவது முக்கியம் சொல்லுங்க.
முதலாவது என்ன treatment. ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது. அப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது மட்டுமா நாங்க மெடிசன் சொல்றேன் இல்ல. அதே நேரம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ், அதே நேரம் டயக்னோசிஸ், அடுத்தது ரிலீஃப் ஆஃப் சிம்டம் ஓ யூஸ் டு சேஞ்ச் ஸ்ட்ரக்சர் ஓ ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடி. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கிற மெடிசினுக்கு டெஃபினிஷனை தாங்கோண்டா கட்டாயம் நீங்க எழுதுற ஆன்சர்ல ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் ஆகணும், ரிலீஃப் ஆஃப் சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஆகணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இன்க்ளூட் ஆகணும், சேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடி கட்டாயம், அதே நேரம் டயக்னோசிஸ். சரி, இப்ப பார்ப்போமே. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தானே பார்த்தோம். சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட் தான் என்ன? இப்ப நீங்க ஒரு மெடிசின் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்காகண்டா என்னத்தை எதிர்பார்க்குற? சொல்லுங்க, ட்ரீட்மெண்டா சிகிச்சை, கியூர் ஆகிறதுக்கு, சுகமாகறதுக்கு. சரியா? எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களுக்கு பிளட் சுகர் கூட, சரியா, சுகர் லெவல் கூட, சரியா, இப்ப டயபெட்டிக்ஸ்க்கு சரி தானே சொல்ல போறோம். அதுக்கு எடுக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, மெட்ஃபர்மின் என்ற மெடிசின் ஒன்று எடுக்கிற அப்ப அந்த மெட்ஃபர்மின் என்ற மெடிசின் எடுத்தா என்ன நடக்க போகுது? உங்களோட சுகர் லெவல் திரும்ப குறைய போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல நாங்க மெட்ஃபர்மின் எடுக்கிற எதுக்காக? சுகர் லெவல் சொல்லுங்க. சுகர் லெவல் குறைக்கிற, அதுதான் என்னது? ட்ரீட்மெண்ட். இப்ப சொல்லுவோம், நீங்க பேனடால் ஒன்று எடுக்கிறீங்க. பேனடால் எடுத்தா என்ன நடக்க போகுது? உங்களோட எது குறையும்? தலைவலி, ஃபீவர், பெயின் குறைய போகுது, இல்லாட்டி பாடி ஹீட் குறைய போகுது. இப்ப ஃபீவர், பாடி ஹீட் இதெல்லாம் என்னது? ஒரு சிம்டம்ஸ், நோய்க்கான அறிகுறி. அப்ப அந்த அறிகுறிய குறைக்கிறதும் இல்லாமக்கிறதுக்கும் கூட நாங்க என்னன்னு தான் சொல்றோம், பேர் மெடிசின்ஸ் தான் சொல்றோம். ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது, இல்லாட்டி சிம்டம்ஸை ரிலீவ் பண்றதுக்காக, இல்லண்டா சம்டைம்ஸ் யோசிப்போம், வேக்சின்ஸ் எல்லாம் நோயாளிகளா எடுக்கிற. சொல்லுங்க, இப்ப கிட்டத்துல நாங்க எல்லாம் கொரோனா வேக்சின்ஸ் எடுத்து தானே, கொரோனா வேக்சின்ஸ் எடுத்து. அப்ப அது எடுத்ததுக்கு ரீசன் என்ன? எங்களுக்கு கோவிட் வந்து சுட்டியா வராம, அப்ப ஒரு டிசீஸ் வராம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற சப்ஸ்டன்சஸையும் நாங்க மெடிசின்ஸ் தான் சொல்றோம். அடுத்தது என்ன? சேஞ்ச் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. ஆல்ரெடி எங்களுக்கு எந்த டிசீஸும் இல்ல, சிம்டம்ஸும் இல்ல. நாங்க ப்ரிவென்ஷனுக்காகவும் அதை எடுக்கிற இல்ல. எதுக்காக இருக்கிறோம்? எங்களோட பாடியோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காக எடுக்கிற சப்ஸ்டன்சஸையும் நாங்க என்னன்னு தான் சொல்றோம், மெடிசின்ஸ் தான் சொல்றோம். யாருக்காச்சும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுமா? ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். வெரி குட், அதை சொல்லிடும். பாருங்க, எங்களோட நார்மல் பாடி ஃபங்க்ஷன் ஒன்று மாத்துது. இப்ப நாங்க அந்த இடத்துல டிசீஸுக்காக எடுக்க இல்ல, அதையும் சொல்லிடும். குட். வேற யாரும்? செரோட்டோனின் டேப்லெட்ஸ். என்னத்துக்காக எடுக்கிறோம்? அதாவது நம்மளோட ஹாப்பி மூட வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கா. ஒரு ஆள் வந்து ஓகே, அதுவும் சரி. இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று, கன்ட்ராசெப்டிவ் பில்ஸ். பாருங்க, கன்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னா என்ன? கருத்தடை மாத்திரைகள். அதே எடுக்கிறேன்னா நார்மலா எங்கட உடம்புல என்னது, கருத்தரிக்கிறத தடுக்கிறதுக்காக, நார்மலா நடக்கிற ஃபங்க்ஷனோட தடுக்கிறதுக்காக, அப்ப இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காக எடுக்கிற சப்ஸ்டன்ஸையும் நாங்க என்னதான் சொல்ற, மெடிசின்ஸ் தான் சொல்றோம். அடுத்தது என்ன? டயக்னோசிஸ் என்ன? நோயை கண்டுபிடிக்க, நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற சப்ஸ்டன்சஸையும் கூட நாங்க மெடிசின்ஸ் தான் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன்டா பாருங்க, எங்களோட ஹார்ட்ல ஒரு இடத்துல பிளாக் கொண்டு இருக்கு. இப்ப நார்மலா பாக்கிறதுக்கு அந்த பிளாக் விளங்காது,
நார்மல் எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அந்த பிளாக் விளங்காது. அப்ப என்ன செய்யறோம் நாங்க, சில டை இருக்கி அது நாங்க பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பினா அந்த டை என்ன செய்யும், ஹார்ட்ல பிளாக் இல்லாத இடங்கள் எல்லாத்துக்கும் பரக போகுது. அந்த பிளாக் இருக்கிற இடத்துல போய் அது இருக்க போகுது, பரவாது அது கண்டு. அப்ப அத நாங்க எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சு வரையிலும் இந்த இடத்துல தான் பிளாக் இருக்கு, இந்த இடத்துல ஹார்ட்ல பிளாக் இருக்குன்றத கண்டுபிடிச்சு வரையிலும் சில டைஸை யூஸ் பண்ணி. அப்ப இந்த டைஸையும் நாங்க என்னதான் சொல்லணும், மெடிசின் தான் சொல்றோம். சொல்ற விலங்குதா? அப்ப ஞாபகம் வச்சவங்க, மெடிசின்ன்றது தனியே ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் கொடுக்கறது இல்லை. சில நேரம் மெடிசின்ன்றது சிம்டம் ரிலீவராகவும் கொடுக்கலும், டிசீஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் கொடுக்கலும், பாடி ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காகவும் கொடுக்கலும், அதே நேரம் டயக்னோசிஸ்க்காகவும் கொடுக்கலும். சரிதான்? விலங்குதா? கிளியரா? Yes, sir. Clear. கட்டாயம் இந்த டெஃபினிஷன் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். சார் மெடிசின்ன்றது சார் நீங்க 5th பாயிண்ட் என்னது விளங்கல சார்? டயக்னோசிஸ் கவரேஜ். டயக்னோசிஸ். ஓகே, டயக்னோசிஸ் என்றா என்னண்டா, ஒரு நோயை, ஒரு டிசீஸ் கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யற அந்த ஸ்டெப்ஸை தான் நாங்க டயக்னோசிஸ்ன்னு சொல்ல போறோம். சொல்ற விலங்குதா? நோயை குணப்படுத்துறதுக்காக இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்காக. விலங்குதா? எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஹார்ட்ல ஒரு பிளாக் இருக்கு, இல்லாட்டி இப்ப சொல்லுமே உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டி எப்படி சொல்ற, யூரினரி சிஸ்டத்துல ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஒன்று இருக்கு, சரியா? கிட்னில ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஒன்று இருக்கு, இல்லாட்டி அதுல வழியில யூரினரி ட்ராக்ல ஏதோ ஒரு இடத்துல பிளாக் இருக்குன்னா எங்களுக்கு டிரெக்டா என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்க கிட்ட விளங்காத எந்த இடத்துல பிளாக் இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த டைம்ல என்ன செய்யணும்னா, ஒரு டையை யூஸ் பண்ணி, இப்ப டையை யூஸ் பண்ணி அந்த டை பரவுற இடங்களை வச்சு கண்டுபிடிக்கலும். பிரச்சனை சொல்லுமே, ஹார்ட்ல எடுத்துக்கணும், இதுதான் என்ன, ஹார்ட் உள்ளுக்கும் இருக்கிற மயிர்துளை குழாய்கள், சரியா? அப்ப இந்த டிஷ்யூக்கும் இதால தான் பிளட் கிடைக்கிறேன்னு வைப்போமே, இந்த இடத்துல பிளாக் இருந்தா இப்ப நாங்க கொடுக்குற டை மத்த இடங்கள்ல எல்லாம் கலரா காட்டக்கிட்ட இந்த பார்ட்ல மட்டும் கலரா காட்டாது. ஏண்டா இந்த இடத்துல பிளாக் இருக்கேன்டா, இதுக்காண்டி பிளட் போகாது. பிளட் போகாதுண்டா பிளட்ல கரைஞ்சிருக்கிற டைஸும் இதை தாண்டி போகாது. அப்ப எங்களுக்கு ஹார்ட்டை ஒட்டுமொத்தமா பார்க்கக்கிட்ட இந்த இடத்துல பிளாக் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு கொள்ளிடு. அப்ப பைபாஸ் பண்ணிக்கிட்ட டிரெக்டா எந்த இடத்த சர்ஜரி பண்ணணும்ன்ற கண்டுபிடிச்சு கொள்ளிடு. இந்த இடத்துல நாங்க அந்த டையை யூஸ் பண்ற டயக்னோசிஸ் பர்பஸுக்காக, கியூர் பண்றதுக்காக இல்ல, டயக்னோஸ் பண்ற, கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற பதார்த்தங்களையும் சப்ஸ்டன்சஸையும் நாங்க மெடிசின்ஸ் தான் சொல்ல போறோம். கிளியரா? ஓம் சார். அப்ப இதையும் நீங்க உங்களோட சிஆர் காப்பியில எழுதி கொள்ளலாம். சரியா? எல்லாமே சொல்றல தானே? அப்ப இதுக்கு முதல்ல என்ன எழுதுனீங்க, கடைசியா நாங்க படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா, அதுக்கு முதல்ல எழுதுனீங்க என்ன, மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இப்போ உங்களுக்கு என்ன ரைட் பண்ண சொன்னா கடைசியா, அதுக்கு பிறகு என்னென்ன சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு மெடிசின்ஸ்ல என்னன்ற இந்த டெஃபினிஷனை நீங்க கட்டாயம் ரைட் பண்ணணும். இந்த இடத்துல மாத்திவங்க, ட்ரக் என்ற இடத்துல மெடிசின் மாத்திவங்க. அதே நேரம் மெடிசின் இஸ் எனி சப்ஸ்டன்சஸ் ஓ, இது எட் பண்ணிவாங்க, மிக்சர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். சப்ஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கலும், இல்லாட்டி மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கலும். அந்த வேர்ட்ஸையும் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிவாங்க, சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு தனி சப்ஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கலும், இல்லாட்டி மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கலும். இவ்வளவு எழுதுனீங்கன்னா ஒரு ஃபுல் மார்க்ஸ். எனி சப்ஸ்டன்ஸ் or mixture of substances which are used to treatment, prevention of disease, diagnosis, relief of symptoms, or used to change structure or function of the body. அவ்வளவு வந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க போகுது. சரியா? சரி. அடுத்தது இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசின்ஸை பார்ப்போம். மாடர்ன் மெடிசின்ஸ் ஒன்றும் இல்லை, ஃபார்மசியில் இருக்கிற மெடிசின்ஸ் தான், இப்ப இருக்கிற மெடிசின்ஸ் தான் நாங்க
மாடர்ன் மெடிசின்ஸ் சொல்றேன். சரியா? இப்ப இருக்கிற மெடிசின்ஸ்ல 95% என்னண்டா கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. சரியா? கெமிக்கல்ஸ். அதாவது நேரம் அந்த கெமிக்கலை பத்தி அன்மியூட் பண்ணி சொல்லி மியூட் பண்ணி சொல்லுங்க. கலந்து போட எடுத்து வந்து நம்பர் 56 கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் ஆகுது இல்ல, உங்களோட கவரேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே பாப்போம். மாடர்ன் மெடிசின்ஸ்ல 95% வந்துட்டு என்ன இருக்குதுன்னா கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. அதே நேரம் அவ்வளோ கெமிக்கல்டையும் கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. கெமிஸ்ட்ரின்றா அதோட ஸ்ட்ரக்சர், அதே நேரம் அதோட சொல்யூபிலிட்டி, அது மாதிரி கெமிக்கல் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்ச கெமிக்கல்ஸ் தான் 95% இருக்குது மாடர்ன் மெடிசின்ஸ்ல. சரியா? இதுல நாங்க மெயினா என்ன பார்க்க போறோம்டா, ஸ்டார்ட்ல சொல்லிட்டு ரீட் பண்ணுவோம். ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான் நீ பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், பேராசிட்டமால் இருக்கு. பேராசிட்டமால் எப்படி இருக்க போகுது? ஒரிஜினலி ஒயிட் கலர் கிறிஸ்டலின் பவுடர்ஸா தான் இருக்க போகுது. சரியா? பவுடரா தான் இருக்க போகுது. சரியா? இப்ப சொல்லுவோம், உங்களோட வீட்டுல ஒரு சின்ன பிள்ளையோட இருக்கு. சரியா? இன்னும் சாப்பிடுற இல்லாட்டி எப்படி சொல்லுவோம், டேப்லெட் எடுக்காத சின்ன பிள்ளையோட இருக்கேன்டா சொல்லுவோம், என்ன கொடுப்போம்? டேப்லெட் கொடுப்போமா? சிரப் கொடுக்க போற. அப்ப அவங்களுக்கும் பேராசிட்டமால் சிரப் இருக்குதா? ஓ, மார்க்கெட்ல இருக்கு. அப்ப ஒரிஜினலி பேராசிட்டமால் எப்படி இருக்குது? ஒயிட் கலர் கிறிஸ்டலின் பவுடரா தான் இருக்கு. இத சிரப்புக்கு மாத்த கிட்ட இத மட்டும் வச்சு கொண்டு சிறப்பா மாத்த இயலுமா என்ற கேள்வி. அது இயற்கையிலே சொல்லிட்டு தான் இருக்கு. அப்ப அது சிறப்பா மாத்தணும்டா உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுற விஷயம் என்ன? லிக்விட் ஒன்று தேவை. என்னத்துக்கு? கரைக்க. அப்ப ஒரு லிக்விட் கரைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்றோம்டா, அந்த லிக்விடுக்கு நாங்க சொல்ற வேர்டு என்ன? தமிழ் வேர்ட் சரி சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. கரைப்பான் ஒன்று தேவை, சோல்வெண்ட் ஒன்று தேவை. அப்ப விளங்குதா? ஒரிஜினலி இருக்கிற ஒரு மெடிசினை அப்ப என்ன சொல்லுங்க, சிறப்புன்றது என்ன வரும்? யார் சொல்றேன்னு பாப்போம். சிறப்புன்றது வரும், சொல்லுங்க. சிறப்புன்றது வரும் லிக்விட் ஃபார்ம்ல இரு டோஸ். வெரி குட். டோசேஜ் ஃபார்ம். அப்ப ஒரிஜினலா உள்ள ஒரு மெடிசினை ஒரு டோசேஜ் ஃபார்ம் மாத்துறதுக்கு மெடிசின் மட்டும் இருந்து போதுமா? இல்ல. அதோட எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் தேவைத்தானே. பேராசிட்டமால் எடுத்தோம்டா அது பவுடரா தான் இருக்குது. அந்த பவுடர் உண்மையிலே பீட்டர் டேஸ்ட், கசப்பு. சரியா? கசப்பு சுவையுடையது, அதாவது பீட்டர் டேஸ்ட். சொல்லுங்க, இதே நாங்க எடுக்கிற பென்டோல் சிரப், பேராசிட்டமால் சிரப்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, கசப்பு தன்மையா இருக்குது. அப்ப லிக்விட் மட்டும், அதாவது கரைப்பான் சொல்வெண்ட் மட்டுமா சேர்த்திருக்கிறாங்க? அப்ப இன்னும் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் இல்லாட்டி ஸ்வீட்ஸை சேர்த்திருக்கிறாங்க. அப்படித்தானே? ஸ்வீட்ஸை சேர்த்திருக்கிறாங்க, லிக்விட சேர்த்திருக்கிறாங்க. அதே நேரம் ஒரு ஸ்மெல் வாரத்துக்காக, ஒரு ஃபிளேவர் வாரத்துக்காக ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸையும் சேர்த்திருப்பாங்க. பிரிட்டன் சிரப் எடுத்து பாருங்க, நல்ல மனமா இருக்கும். பென்டோல் சிரப்பும் தான், அதே பிரிட்டன் சிரப் எடுத்து பாருங்க, நல்ல மனம். மனத்துக்கே புள்ளகள் விரும்பி சிரப்ஸ் எடுக்கும். இதை நீங்க டிரெக்டா பிரிட்டனை
கரைச்சி தண்ணியில மட்டும் கரைச்சி கொடுத்தா பெண்டோல சும்மா யோசிங்க, வீட்டுல சின்ன பிள்ளைக்கு பெண்டோல உடைச்சி தண்ணியில கரைச்சி குடித்தா விருப்பத்தோட குடிக்குமா, இல்லாட்டி பெண்டோல் சிரப் கொடுக்க விருப்பத்தோட குடிக்குமா? இல்லாட்டி பெண்டோல் டிரெக்டா நீங்க டெப்லெட் ஒன்று எடுங்களேன், அது எடுத்து உடைச்சி குடிக்கிறதும் பெண்டோல் சிரப்பும் ஒரே மாதிரியா இருக்கு, இல்லாட்டி வித்தியாசம் இருக்கா? டிஃபரெண்ட். அப்ப லிக்விட் மட்டும் சேர்த்து இல்லை, இன்னும் சில சப்ஸ்டன்சஸ் சேர்த்திருக்கு. விளங்குதா சொல்ற? விளங்குதா? எக்ஸ்ட்ராவா சப்ஸ்டன்சஸ் சேர்த்திருக்கிறாங்க டோசேஜ் ஃபார்மா மாத்துறதுக்கு. அந்த பாயிண்ட் விளங்குதா? Yes, sir. அந்த எக்ஸ்ட்ராவா சேர்க்கிற சப்ஸ்டன்சஸ்க்கு சொல்றாங்க ஒரு தனி வேர்ட், என்னண்டா எக்ஸிபியன்ஸ். சரியா? எக்ஸிபியன்ஸ். ஒரிஜினல் ட்ரக் இருக்குதானே, மெடிசின் இருக்குதானே, குணத்தை தாரது, நோயை குணப்படுத்துறது, இல்லாட்டி மேல நாங்க பார்த்தோமே அந்த ஏதாச்சும் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ற ஒரிஜினல் மெடிசின் இருக்குதானே, அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றேன்டா ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அப்ப ஒரு ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டோட எக்ஸிபியன்ஸை சேர்த்து என்ன உருவாக்குற? Dosage. டோசேஜ் ஃபார்மண்ட உருவாக்குற. சரியா? டோசேஜ் ஃபார்மண்ட் கிட்ட யோசிக்க வேணாம், திரும்ப 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 வரப்போகுது. பாருங்க, இன்றைக்கே டோசேஜ் ஃபார்மன்றது எத்தனை தடவை வந்து. சரியா? டோசேஜ் ஃபார்மண்டா ஒன்றும் இல்ல, நாங்க பார்மசில ஒரு மெடிசினை எடுக்க கிட்ட அது எந்த ஃபார்ம்ல இருக்குதோ அதைத்தான் நாங்க டோசேஜ் ஃபார்ம்னு சொல்ல போறோம். அப்ப பாருங்க, பெனடோல் என்ற கிட்ட அது வித்தியாசமான டோசேஜ் ஃபார்ம்ல இருக்க போகுது. பாருங்க, டெப்லெட் சிரப்லையும் பெனடோல் கிளியரா கேக்குது இல்ல சார்? Sir, அப்ப இந்த voice stuck ஆகுது. டெப்லெட்ஸ் Excuse me. சார் உங்களுக்கு கவரேஜ் இல்லை சார். இன்ஜெக்ஷன்ன்றது ஒன்றுமில்ல, டோசேஜ் ஃபார்ம் டைப்ஸ். கேக்குதா? சார் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. யாராச்சும் ஒரு ஆன்சர் பண்ண பாப்போம். நான் கதைக்கிறேன், கிளியரா கேக்குதா? ஓம் சார் இப்ப கேக்குது. இப்பயுமா? அந்த இப்போ ஓகே சார். ஓ இப்ப ஓகே தானே? சரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டு கிளியர் எனக்கு சொல்லுங்க இருக்கா. மிச்ச நேரமா ஸ்ட்ரக் ஆனதா? ஓம் சார் அந்த டெப்லெட் கேப்சூல் சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுல இருந்தே கிளியர் இல்ல. ஓகே, திரும்ப சொல்றேன். சரி, திரும்ப சொல்லுங்க. பெனடோல், பேராசிட்டமோல்,
சொல்லுங்க. திருப்பியும் அப்படித்தான் எந்த சொல்றேன். எந்த ஃபார்ம்ல உங்களுக்கு எடுத்துக்கொள்ளி திருப்பியும் ஸ்ட்ரக் ஆகுது. ஆகம் ஃபேமஸ்ன்றது Tablet. இப்பவும் ஸ்ட்ரக் ஆகுதா? ஆம் சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே, check up. இங்க கொஞ்சம் ஓகே, இங்க heavy rainன்றதால கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூண்டு இருக்குது. ஓகே, இப்பயும் ஸ்ட்ரக் ஆகுது தானேனா? இடையில ஸ்ட்ரக் ஆகுது சார். இதுல கண்டினியூ நாங்கள் டுமாரோ பார்ப்போம். வைக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், டுமாரோ பார்ப்போம். சரியா? ஓகே சார். ஓகே, டவுட்ஸ் இருந்தா எதுவும் கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆகலாம். இது சார் பேலன்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆகலாம். அந்த இது சார் கிளாஸ் ஷெட்யூல் என்ன மாதிரியா? சாட்டர்டே சண்டே 8 to 10 PM கிளாஸஸ் நடக்கு. ஓகே சார். சார் ரெக்கார்டிங் போடுவீங்க தானே? இப்படிதான் ரெக்கார்டிங் 100% நம்ப வானம். சம்டைம் கவரேஜ் இஷ்யூஸால ரெக்கார்டிங் இந்த ரெக்கார்ட் ஆகாம இருக்கலும், இல்லைன்னா கிளவுட் ப்ராப்ளத்தாலையும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கலும், மேக்சிமம் கிளாஸஸ் ஒன் டைம் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆம் சார், இந்த மேக்சிமம் கவரேஜ் இஷ்யூ எங்களுக்கும் கேட்காதது அந்த ரெக்கார்டிங்ல பார்த்து கவர் பண்ணிக்கொள்ளுமே சார், அதனால கேட்டேன். மேக்சிமம் நாங்க தருவோம். என்றாலும் ஆன்லைன்ல ஒன் டைமுக்கும் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும், குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். சார் API சரி, அப்ப பண்ணிருக்கீங்க. டவுட்ஸ் active pharmaceutical ingredients. பாப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸாகல்லா சார். ஓகே.